எப்பா எப்பா எப்படியோ படாத பாடுபட்டு எப்படியோ சாப்பாட்டை ரெடி பண்ணிட்டோம். எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கேம்மா. ரெடி பண்ணதெல்லாம் நீ கொண்டு போய் இவ ரெண்டு சாப்பாடை கொடுத்துட வேண்டியதான். எப்பா செல்வாவை பார்த்து பயந்து பயந்து எல்லாம் வாங்கிருக்கேம்மா. வசந்தி அக்கா இழுவ வேற கூப்பிட்டுட்டே இருக்கியா. நான் வரேம்மா, வந்துட்டேன். என்னக்கா சமையல் ஏதாவது ரெடி பண்ணிட்டேலா எப்படி? ஆமா உமா, பின்ன ரெடி பண்ணாம இருப்பேனா? நீயும் செல்வாவும் எவ்வளவு நேரமா வந்து வெயிட் பண்றிய? நான் ரெடி பண்ணாம இருப்பேனா? ரெடி பண்ணிட்டேன். நீ போ, நான் கொண்டு வரேன். ரெடி பண்ணிட்டேலா? என்ன அக்கா சீக்கிரமா ரெடி பண்ண மாதிரி இருக்கு. சாதா என்ன சமையல் பண்ணணும்னு யோசிக்கவே 2 நாள் ஆக்குவிய. இன்னைக்கு என்ன சீக்கிரம் ரெடி பண்ணிருக்கிறிய? பசிக்குது நீ வந்துட்டாலே உமா, இனி சாப்பாடு தரலனா நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். போ. சரிக்கா, எப்படி ரெடி பண்ணிருப்பா? பாப்போம். அப்படி என்னதான் வச்சிருக்கியா நீ? எப்படியும் 4 வீட்டு யார் இறங்கிருப்பா பார்க்கலாம். கொண்டு வரதானே போறா. போ இழுவ போ. நான் ஒன்றும் வச்சிருக்க மாட்டேன். அவன்கிட்ட மாட்டி விட்டு எனக்கு திட்டு வாங்கி தரலான் தானே நீ இப்போ செல்வா கூட்டந்தா. போ, வாரேன். யாருக்கிட்ட? இந்த வசந்தி கிட்டையா? வசந்தி அதெல்லாம் நேக்கா ரெடி பண்ணிடுவா. இப்போ இந்த சாப்பாடை கொண்டு போய் அசத்திட மாட்டேன். என்ன மைனி, சாப்பாடு ரெடி பண்ணின்னு சொல்லிட்டு தான் அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கியாவ. இன்னும் ஒன்றும் ரெடி பண்ண பாடில்ல. பார்க்க போனா உமா எங்க போனா? ஏ உமா, வரேங்க. என்னாச்சு உமா? சாப்பாடு ரெடியாச்சா எப்படி? இல்லைன்னா உனக்கு பசிக்குது, நான் வெளியே இருந்து வாங்கி தரட்டா? வேண்டாங்க, உங்க அண்ணி ஏதோ ரெடி பண்ணிருக்கியாவ. பாப்போம், கொண்டு வரட்டு. அப்படியா? சரி வா உட்காரு. உமா, கண்ணு மட்டும் கொஞ்சம் சரியாவட்டு. நம்ம பீச்சுக்கு போலானா? பீச்சுக்கா? ஏன் திடீர்னு பீச்சுக்கு கூட்டு போறேன்னு சொல்றிய? அது இல்ல உமா, கீழெல்லாம் விழுந்து எழும்பி இருக்குதியே. அப்போ நான் விழுந்து எழும்புனாதான் உங்களுக்கு என் மேல பாசம் இருக்குமாங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ எனக்கு உன் மேல பாசம் உண்டு உமா. செல்வா, எப்படி சாப்பிடுவோமா? என்ன மைனியோ, அங்கெங்கும் ஓடிட்டு தான் திரியிறிய. சாப்பாடு ரெடியான பாடு இல்லையே. என்ன செல்வா, விதவிதமா வகை வகையா சமைக்க வேண்டாமா? அதனால தான் லேட் ஆயிட்டு. வா சாப்பிடுவோம். இதுல இருந்து சாப்பிடுவோம்க்கா, கொடுங்க. எப்பா மைனியோ, என்ன இதெல்லாம்? பின்ன என்ன செல்வா, இவ்வளோ சமைக்கணும் இல்லையா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. கோச்சிக்காம சாப்பிடு. இவ்வளவும் வச்சிருக்கியா? பூரி காலையில் யாருக்கு வீட்டில் இருந்தாவது சுட்டதை வாங்கியிருப்பா. மறுபடி அவியல் எல்லாம் சின்ன பொண்ணுகிட்ட ஏதாவது வாங்கியிருப்பா. மற்ற எல்லாம் கண்டிப்பாக ராணி அக்கா லட்சுமி அக்கா வீட்டிலேருந்து தான் வாங்கியிருப்பா. உமா பாத்தியா, என் மைனி 1/2 மணி நேரத்துல எப்படி சமைச்சிருக்காவ. விதவிதமா வகை வகையா சமைச்சிருக்காவ பாரு. நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை வீடு யார் இறங்கி என்னெல்லாம் சொல்லி எடுத்து வாங்கினாலோ அவப்பட்ட பாடு அவளுக்கு தான் தெரியும். பார்த்தீங்க, உங்கள் மைனி நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க. பாவம்தான். என்ன பேசிட்டு இருக்காம சாப்பிடுங்க. என்ன பேசி சாப்பிட நேரத்தில் சாப்பிடு செல்வா. சரி மைனியா. எக்கா, நைட்டுக்கு இனி நாங்கள் இங்கே தான். எப்படியோ மதியம் சாப்பாடை ரெடி பண்ணிட்டிய. நைட்டுக்கு என்ன பண்ண போறிய? இழுவ, இதுவே நான் படாத பாடுபட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். நைட்டுக்கு என்ன பண்ண போறியா நீ? நீங்க நைட்டுக்கெல்லாம் எங்களுக்கு சமைச்சிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாக்கா. எதுக்கு? உங்களை பார்க்கவும் பாவமாக தான் இருக்கு. சமையல் பண்ணி கஷ்டப்படாதீங்க. சே பாவம், நம்ம தான் இழுவையே தப்பா நினச்சிட்டோம். நமக்கு சாதகமாக தான், நமக்கு ஏதோ நல்லது தான் சொல்ல வரா. புரிஞ்சிக்காம இழுவையே திட்டிட்டோமே. என்ன உமா சொல்லியா? அதான் மத்தியானம் இவ்வளோ பாடுபட்டு எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சி எடுத்து இவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறிய இல்லையா, அதனால் நைட்டு அத்தாங்கிட்ட எல்லாருக்கும் சேர்த்து வெளியே வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. பசிக்குதுன்னு சொன்னா இல்லையா உமா, என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? சீக்கிரம் சாப்பிடு. சரிங்க. எனக்கு எதிரி வெளியே இல்லை, இந்த இழுவைய கூட்டிக்கிட்டே திரியும் இல்லையா. நல்லா சொல்லுவானா இழுவ, நல்லா சொல்லுவா. என்ன மைனி, பக்கத்து வீட்டுக்காரியெல்லாம் என்னதோ பேசிட்டு இருந்தாளுவ? என்ன சொன்னாளுவ?
கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சான்னு கேட்டாவ. நான் சொன்னேன் இல்லை, அதை பற்றிலாம் இன்னும் பேசல எடுக்கலன்னு சொன்னேன். நீ தான் எதுவும் சொல்ல மாட்டியா, அப்படி இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாவ. என்னத்த சொல்ல மைனியே, வீட்டுக்குள்ள என்னது பேசினாலும் காது கொடுத்த இங்கே தான் வச்சிருப்பாளோ பார்த்துக்கிடுங்க. அப்படியாக இப்படியாகன்னு இல்லாதது போல அதெல்லாம் பரப்பிட்டு இருக்காளுவ. பக்கத்து வீட்டுக்காரனாலே அப்படிதான் இருப்பாவ. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து எடுத்து சூதுவாது பார்த்துருக்கணுமா? இல்லக்கா, நம்ம வீட்டுக்குள்ள பேசியதுக்கு நமக்கே என்ன அடுத்த பதில் சொல்லணும்னு தெரியாது பார்த்துக்கிடுங்க. தெரு முனையிலேருந்து சத்தமாக சொல்லியாளுவ பதில். அப்போ உங்க கவனம் எல்லாம் ஃபுல்லாக இங்கே தானே இருக்கு. இருந்துட்டு போட்டு என்னத்த சொல்லதுக்கு, பக்கத்து வீட்டுக்காரி இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரியம் தான் நானும் பொறுத்துட்டு போகிற மைனியே. எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு இருக்காளோ பார்த்துடுங்க. சும்மா வெளியே போனால் போதும், பெரிய பணக்காரனா பார்த்து வளைச்சி போட்டிருக்கியா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கியாவோ பார்த்துடுங்க. அப்படியா? இந்த பேச்செல்லாம் நல்லதுல இல்லையா பார்வதி? சரி, நம்ம காது கேட்கறது தான் சொல்லியாளோன்னு எடுக்க பார்த்தா பிள்ளை காலேஜ் போயிட்டு வரும்போது அவள்கிட்டையும் சொல்லியிருக்காவோ பார்த்துக்கிடுங்க. பிடிச்சா பெரிய புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்கு, அப்படி இப்படின்னு. என்னத்து இந்த பேச்செல்லாம்? இந்த பேச்சு ஒழுக்கெல்லாம் ஒரு முடிவு வைக்கிறது தான் நான் அன்னைக்கே வந்துட்டு போனாலும் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? போய் ஒரு நல்ல நாளாக பார்த்து குறிச்சிக்கிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. சரி, நாளும் பார்த்தாச்சு. அப்புறம் ஏன் இன்னும் போகாமல் இருக்கியா? அது வந்து ராகுலுக்கு லீவு கிடைக்கல, அதனால தான். நீ சும்மா அதே இதையும் காரணம் சொல்லிட்டு இருக்காதுங்க. உண்மை என்ன காரணம்? உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு பயம், அப்படிதானே? ஆமாம் மைனியே, அங்கே போனாலே இவங்க சம்மந்தி ஏதாவது சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களாம் ராகுலும் மட்டும் அரவிந்தையும் கூட்டிட்டு போய் பேசிட்டு வந்துடுங்களா? நீ என்ன பார்வதி பேசியா? நீ இருக்கும்போது நாங்களா போய் பேசணும்? ஒரு டேட்டு சொல்லது தானே, போயிட்டு வரலாம். ஆமாம் பார்வதி, நீ போகாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நீ கண்டிப்பாக போகணும். பிள்ளைக்கு அம்மா இல்லையா, நீ தான் போகணும். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த அக்கா எனக்கு அங்கே போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அது ஒன்றும் நடக்காது. நான் அரவிந்த் எல்லாரும் வருவோம் இல்லையா, எல்லாருமா சேர்ந்து என்னைக்கு போகலாம். நாளைக்கே போமா? நாளை நல்ல நாள் தான். சரி மைனி, ஒரு நல்ல விஷயத்த பேசி குடி பிடிச்சா போகிறோமா? சிரிச்சுக்கிட்ட சொல்லு. சரிக்கா. சரி, 2 பேரும் பேசிட்டு இருங்க. காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் நீ கிளம்ப தான் போகிறோம். பேசிட்டு இருங்க மைனி, நான் இப்போ வரேன். ராணியக்கா, நாளைக்கு போகும்போது நீங்களும் வரையலாக்கா? நான் எதுக்கு லட்சுமி? உங்களுக்கு குடும்பத்தில் நடக்க வேண்டியதுக்கு நான் எதுக்கு லட்சுமி? ஏக்கா, தப்பா நினைக்கலண்ணா. நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து வரும்போது நீங்கள் உங்கள் மைனிக வீட்டில் நிற்பியலாக்கா? ஏம்மா? பார்வதி ஏற்கனவே உங்கள் மைனியார் தான் ஏதாவது சொல்லன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கியாக்கா. நீங்கள் அங்கே இருந்தெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக வருவோம்க்கா. சரிம்மா, நான் அப்போ நாளைக்கு நான் அங்கே போகிறேன். அம்மையை பார்க்க போகிற மாதிரி போகிறேன். நீங்கள் அப்போ வாங்கண்ணா. சரி ராணியக்கா. அஜிதா, அம்மா வந்துட்டாவ்ளா? இல்லைங்க, அத்தை இன்னும் வரல. ஏங்க? அப்படியா? சரி, இனி அம்மா வந்தது அந்த மாடோல எல்லாம் குளிப்பாட்டுவாவ. சரி, அவிகளுக்கு ஏன் வேலை வைக்கணும்? நீ அந்த வாசம் ஒன்று எடுத்துட்டு வா. இந்த மாடோல நம்ம குளிச்சு ஊற்றிடுவோம். மாடை குளிக்க ஊற்ற போறீங்களா? எப்படிங்க? உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நாங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே இந்த வேலைகள் எல்லாம் செய்து தான் வளர்ந்தவிய. எங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? சரி, அம்மா வந்தால் இந்த வேலையை அம்மைக்கு தானே வந்துடும். நம்மளால முடிஞ்சதை செய்து வைப்போம். சரிங்க. என்னாச்சு? போய் எடுத்துட்டு வா. உங்க அப்பா அம்மா எங்க? அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரைஞ்சிட்டு போனாவப்பா. ஆமா, இங்க நின்றுட்டு மாட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கா? இல்லப்பா, மாடை குளிப்பாட்டிடலானே. ஏன்னா அம்மா வந்த பிறகு அம்மைக்கு தானே இந்த வேலை வரும். அதான் வாசம் வச்சு லைட்டாக அடிச்சு ஊற்றிடலானே. நீ போ, அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கலாம். பரவாயில்லப்பா, நான் பார்க்குறேன். போ, நான் பாத்துக்கலாம். உங்க அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ தானே ஆச்சுதான் என்கிட்டே பேச ஆரம்பிச்சிருக்காரு. முன்னாடி எல்லாம் இங்கே வாழை போவாலன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு தான் பேசுவார். இப்போ தான் அமைதியாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்ககிட்டே பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்பா, வேலையை விட்டு வந்திருக்கேன் இல்லையா, ஒரு கப்பு டீ போட்டு தர மாட்டியா? மாமா, டீயா? இப்ப போட்டுட்டு வரேன். போ மக்களே, போய் போட்டு வை, நான் இப்ப வாரேன். ஏங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்கிட்ட பேசியாவ. அதான் சொன்னேன் இல்லையாச்சுதா, அப்பா ஒரு நாள் ஒன்றையும் புரிஞ்சுப்பாங்க. நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் போய் டீ போடுறேன். அந்த வாசம் எடுத்து வந்துட்டு போ. அதெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் போய் டீயை போடி போங்க. என்ன சந்தோஷம். கேட்டியா சின்ன பொண்ணு, கதையை அறிஞ்சே எப்படி? என்னக்கா, என்ன கதையை பற்றி சொல்கிறிய? அதான் உன் பக்கத்தில் இருக்கல இழுவனை என்னெல்லாம் பண்ணனான்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ணவுமா? அதான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையாண்ணா, இன்னைக்கு சாப்பாடை என் வீட்டிலேயே பிளான் பண்ணி மாப்பிள்ளை முண்டாட்டி முடிச்சிட்டாவ பார்த்துக்க. ஆஹா,
இது பெரிய கதை. என்னைக்கு நீங்கள் அங்கே போய் சாப்பிடுவிய, இன்னைக்கு ஒரு நாள் அவள் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டா. இதெல்லாம் குறையா? அப்படி சொல்லு சின்ன பொண்ணு. எத்தனை நாள் என் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு என் வீட்டில் உள்ள குழம்பையே எனக்கு தராம எடுத்துட்டு போயிருப்பாவ. இவிய சொல்லி அவ என்னைய பாரு. ஓஹோ, கேங்கா தான் தெரியுதுளோ? கேங்கா? சொல்லுவியனா சொல்லுவிய? ஆமாம், நாங்கள் கேங்கா தெரியாது இருக்கட்டு. சாயங்காலம் ஆவையாச்சு இல்லையா, இருட்ட வேற செய்யாச்சு. போய் சமையல் செய்யணும்னு ஒன்றும் கிடையாதா? என்ன இழுவ? ஓஹோ, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கியா? சரி போனா போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு மத்தியானத்து மட்டும் சாப்பாடு தந்தாச்சு. இனி நைட்டை இங்கன்னு சொல்லியா? பின்ன வேற எங்கே நம்பி சாப்பிடுவேன்? நைட்டு சாப்பாடுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அத்தானிட்ட வாங்க சொல்கிறீங்களோ அது உங்கள் பாடாச்சு. எல்லாம் ரெடி பண்ணிடுங்க, நாங்கள் இப்போ வருவோம். ஆமாம் வருவா, நல்லா வருவா. நானே மத்தியானத்து என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தெரியும் தெரியுமா? சின்ன பொண்ணு வீட்டிலலாம் போய் வாங்கியிருக்கேன். ராணி அக்கா, லட்சுமி அக்கா, புஷ்பா, கீதா ஒருத்தியிலையும் விடலையே. எல்லார்ட்டையுமே வாங்கிட்டு வந்தாங்க தந்தேன். மியாய்க்கிறது எருமை, அதில் வேற ஒரு பெருமை. எனக்கு அப்பவே தெரியும் நீங்கள் கண்டிப்பாக 4-5 வீடு ஏறி இறங்கியிருப்பியன்னு. ஏதோ உன்னைக்கு மட்டும்தான் புதுசாக போன மாதிரியா இத்தனை நாள் போகாத மாதிரியும் சொல்கிறிய. ரெகுலர் வேலை தானே உங்களுக்கு அது. இழுவ ரொம்ப ஓவராயினா மட்டம் தட்டிட்டு இருக்காத பார்த்துக்க. நானும் நல்லா சமைப்பேன். நீங்கள் சமைக்க மாட்டேன்னு யார் சொன்னா? நீங்கள் நல்லா சமைப்பிய. ஆனால் எல்லாம் சமைக்க தெரிஞ்சும் அடுத்த வீட்டில் வாங்கி தின்னிய புத்தி உங்களை விட்டு போகலை தானே? ஆமாம், போன அப்புறம் ஏதோ டெய்லி இவாது அவளுக்கு வீட்டிலேருந்து எல்லாம் தர மாதிரி பேசிடுவா. பேசாமல் வாய விட்டு போயிரு பார்த்துக்க. சரி அம்மா விடுங்க, 2 நாள் சத்தம் போடாமல் இருங்க. ஆமாம், ராணியக்காலையும் லட்சுமியக்காலையும் காணலை, யாராவது பாத்தியலா? சின்ன பொண்ணு அண்ணா தான் நிற்கவ பாரு, 100 ஆயுசு. என்ன சின்ன பொண்ணு எங்களை பற்றி பேசிட்டு இருந்தா? அட ஆமாக்கா, காலையிலேயே காணலையே, எங்கே போனேன்னு தெரியாது. தேடி பார்த்தோம், வீட்லேயும் இல்லை. எங்கக்கா போயிட்டு வரைய? நீ வேற சின்ன பொண்ணு, அவியிட்ட போய் எங்கே போகிறான்னு கேட்க பாரு. நீ கேட்டோன்னு அவி என்ன உண்மையாக சொல்ல போகிறாவ? அவியலுக்கே எங்கே போகிறோம் எவ்வளோ நேரம் ஆவணலாம் போகிற இடம் தெரியவா போகுது? பணம் கையில் 10 பொருளும் போது போகிற வர இடம் தெரியவா செய்யும்? ஆமாம், எனக்கு பணம் நல்ல கையில் பொருளுது. இவ பார்த்தா எப்படிதான் நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி ஒன்னால் மட்டும் சொல்ல முடியுதுன்னு தெரியல வசந்தி எனக்கு. என்னக்கா? இல்லைனா எங்கே போனாலும் போகிறோம் வாரோன்னு எடுக்குன்னு சொல்லிட்டு தானே போவிய. இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, 2 ரகசியமாக போயிருக்கிறிய. நகை கிகை எதாவது எடுக்க போனியெல்லாம் எப்படி? ஆமாம், நான் நகை எடுக்க போனேன். இவ பார்த்தா வசந்தி இந்த தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசியது இன்னோட போட்டு பார்த்துக்க. இது எப்பவும் நல்லா இருக்காது, எப்பவும் கேட்டுட்டே இருக்க மாட்டேன். வாயை வச்சுட்டு சும்மா இருங்க 4 முடி. உண்மையை தானே சொன்னேன். பாரா லட்சுமி அக்காளுக்கு எவ்வளோ கோவம் வருது நீ. ஆமாம், நல்லா உண்மையை சொன்னா. நாங்களே பார்வதிக வீட்டுக்காக போயிட்டு வரோம். ஏதோ நகை எடுக்க போனோமா நகை. இவ பார்த்தா பேசாம எங்கே போனே நீ ஓப்பனாகவே கேட்டுடலாம். நம்ம அதே இதுன்னு சொல்லி எல்லாரோட நம்ம மேலே கோவப்படையாளோலே. சமாளிப்போம். சும்மாக்கா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், உடனே கோவப்படுறிய பாருங்க. இங்கே பாரு வசந்தி, இந்த சும்மா விளையாடிய விளையாட்டுல எங்கள் வீட்டை விளையாடாத பார்த்துக்க. ஏதோ நாங்கள் உங்கள் வயசா சும்மா விளையாடி அழைச்சி விளையாட்டு. லட்சுமி அக்கா, இப்போ என்னாச்சுக்கா? என்னைக்கு நிச்சயம் பண்ண போறிய? அதான் அன்னைக்கு பார்த்துட்டு பூவெல்லாம் வச்சாச்சு இல்லையா, இனி நாளைக்கு போய் டேச்சு சொல்லிட்டு வரலான்னு இருக்கோம். ஏக்கா அப்போ நாங்களும் வரணுமா? எங்க? அதான்க்கா, நாளைக்கு டேட் எல்லாம் குறிச்ச போறிய இல்லையா, நாங்களும் வரட்டா? ஆள் நிறைய போகலாம். எப்படி போய் சாப்பிட்டுட்டு எடுத்து வந்துடலாம். எப்பா எப்பா 24 மணி நேரமா சாப்பாடு சாப்பாடுன்னு தான் இருப்பா. என்னத்த பொம்பளை அப்படின்னா இப்போ என்னத்தை கேட்டுட்டு என் மேலே இப்படி கோவப்படுறிய? டேட்டு குறிச்சாக்க நான் எல்லாரையுமே கூட்டிட்டு போக முடியும்? நான் மட்டும்தான் போகிறேன். அதை விட்டுட்டு சாப்பாடா? வாங்கக்கா, இவ்வளோ இதில் இருக்கால நம்ம இதில் வந்தோம் தெரியுமா, அதுதான் நம்ம பண்ண தப்பு. ராணியக்கா, லட்சுமி அக்கா நில்லுங்களா. ஏன்க்கா உங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேலா? சும்மா அங்கே வந்தாலும் இங்கே வந்தாலும் நான் வரட்டா, சாப்பாடு ரெடி தரட்டா? என்ன பேச்சு இது? நான் என்னண்ணா இதுக்கு எல்லாரும் ஏன் மேலே கோபப்படுறிய? நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? சரி, ஒரு கல்யாணத்துக்கு தானே டேட்டு குறிச்ச வர்றாவ, நானும் வரட்டான்னு கேட்டது ஒரு தப்பா? வரட்டான்னு கேட்ட தப்பு இல்லை, நானும் தின்ன வரட்டான்னு கேட்டு தெரியுமா, அதுதான் தப்பு. சே, ஏம்னா எழும்பிட்டா? வீட்டில் இருந்தால் மாமியாருக்கு தொல்லைன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்ச நேரம் பேசலாம் எடுக்கலாம் சிரிக்கலான்னு வந்தேன். இங்கே வந்தால் உங்கள் தொல்லை அதுக்கு மேலே இருக்குது. நான் போகிறேம்மா. சே, ஒருத்தியல்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியல, எல்லாரோடும் சேர்ந்து நிற்கலாம். சேர்ந்து பாத்தியா இழுவ? ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னா எப்படி சேர்ந்து நிற்கலான்னு பாரு.
ஆனால் நீ தான் எல்லா விஷயத்துலையும் என்ன விட்டு கொடுத்துருவா. ராணிய கலபத்தியா எப்போவுமே லட்சுமியை விட்டு கொடுக்காம தான் பேசும். பாரு சேர்ந்து போறவ பாரு, அவைய போனான்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறா. அக்கா நீங்க வருத்தப்படாதீங்க அக்கா. யார் உங்களை என்னதான் திட்டிட்டு எவ்வளோதான் கேவலப்படுத்தினாலும் நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேக்கா. சூப்பர் உமா, இப்படி தான் இருக்கணும். அனந்தரத்தேரனா இப்படி தான் இருக்கணும். பின்ன உங்ககிட்ட நானே கோவப்பட்டுட்டு போனா எனக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி தரவா செய்விய? நான் ஒன்றும் உங்கள்கிட்ட கோவப்பட மாட்டேக்கா. நீங்கள் இதையே ஒரு பிரச்சனையாக வச்சு சமைச்சு தரலான்டா என்னை அப்படியே விரட்டி விட்டுறலான்னு மட்டும் கனவு காணாதுங்கக்கா. போவோமா? எழுவ ஏதோ சப்போர்ட் பண்ணியானி பார்த்தா உனக்கு உன் பிரச்சனை இல்லையா? ஆமாக்கா, பின்ன எனக்கும் பசிக்கும்ல. போமா? போவோம். நீ முன்ன போ, நான் வாரேன். இப்படியே இதில் இருந்து யோசிச்சுட்டு இருக்காதுங்க. சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருங்கக்கா. சரியா? சரி போன்னு சொல்லியா போ, நான் வாரேன். என்ன பண்ண? எப்படி இன்னைக்கு நைட்டு உள்ள சாப்பாடு நம்ம தலையில் தான் கெட்டிடுவா போல இருக்கு. ஐடியா வசந்தி, ஐடியா. இழுவைக்கு ஏதாவது ஐடியா கண்டிப்பாக பண்ணுவான். அவள் எதுவும் ஐடியா பண்ணுற முன்னாடி செல்வாவுக்கு ஃபோன் பண்ணி நைட்டு சாப்பாடை வாங்கிட்டு வான்னு சொல்லிடலாம். அதுதான் பெஸ்ட்டு. எடுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ, செல்வா. செல்வா பேசுறது கேக்குதா? செல்வா, உமாவுக்கு வேற கண்ணில் அடிபட்டிருக்கு. அவளை சமைக்கவும் சொல்ல முடியாது. நானே நைட்டை சமைச்சிடலான்னு தான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது செல்வா. அதனால நீ என்ன பண்ணுறான்னா, வர்ற வழியில் அந்த தாசு கடையிலேருந்து ஒரு நிமிஷம். என்ன செல்வாக்கிட்ட சொல்ல தான் சொல்லியா? வாயை திறந்து பேச மாட்டேங்க. இல்லைன்னா வாயார மைனியே கூப்பிடுவான். இன்னைக்கு என்னாச்சு? ஒருவேளை நம்ம எல்லா சாதனமும் வாங்கிட்டு வர சொன்னதால முணுக்கியானோ? சேச்சே, அப்படி கிடையாது செல்வா. நான் என்ன சொன்னாலும் வாங்கிட்டு வருவான். ஓஹோ, ஒருவேளை உமா பக்கத்தில் இருப்பாளா இருக்கா, அதனால தான் அவள் என்ன யாதுன்னு கேட்பான்னு தான் செல்வா சொல்லியான். கரெக்டு தான். சரி, நமக்கு என்னென்ன வாங்கணுமோ சொல்லிடுவோம். செல்வா கேக்குதா? ராத்திரிக்கு உமாளுக்கும் உனக்கு என் வீட்டுக்காரருக்கு நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஏதாவது கொத்து புரோட்டாவோ பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ அத்தோவோ என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு வந்துரு செல்வா. சரியா? வா, நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. மறந்துடாமல் வாங்கிட்டு வந்துரு. சரியா? நான் அந்த தெரு பக்கத்தில் தான் இருக்கேன் பார்த்துக்க. நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன், ஒன்றும் தெரியாத மாதிரி. நீ வாங்கிட்டு வந்துருண்ணா. சரி செல்வா, நான் வைக்கேன். யாருக்கிட்ட? இந்த வசந்தி கிட்டையா? என் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அவிய தலையில கெட்டலான்னு பார்த்தா இந்த உமா. விடுவேன்னா அண்ணா, இனி செல்வா எல்லாம் வாங்கிட்டு வருவான். உமா பார்த்து ஷாக் ஆகுவா. அதுதானே நமக்கு வேணும். போ வசந்தி, போ. உமாளுக்கு ஷாக்க நீ பார்க்கணும். என்ன உமா, ஃபோன் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாரு ஃபோன் பண்ணா? உங்க மைனி தான். எதுக்கு ஃபோன் பண்ணாவ? என்னவா? இல்ல, மணி 7:30 ஆகுது இல்லையா? 8 மணிக்குள்ள சாப்பிட வருவியலா? அதான் என்னெல்லாம் வாங்கணும் எடுக்கணும்னு கேட்டாவ. நான் எல்லாம் உங்க விருப்பம் தாங்க சொன்னேன். ஓ அப்படியா? அதான் நீ எதுவுமே பேசாம சொன்னது மட்டும் தான் கேட்டு மைனி தான் படிச்சாவளா? சரி சரி, நீங்க போங்க, போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. அத்தா வந்தோன்னா சாப்பிட்டுட்டே வந்துடலாம். சரி உமா. 4 முடி. நீ எப்படிப்பட்டவா, என்ன பிளான் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா? என்ன சண்டை புடிய மாதிரி சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டு இவிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தா எல்லாம் வந்துடுன்னு நினச்சியோ? எப்படி அந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணி ஒன்னையே நம்ப வச்சேன் பார்த்தியானா? நீ இவியலுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்க முன்னாடியே நான் அத்தானுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டேன். நீ கேட்ட மாதிரி ஃப்ரைட் ரைஸில் இருந்து அத்தோ வரைக்கும் எல்லாம் சுட தான் வரப்போகுது. பார்த்து ஷாக் ஆகும். ஊரா வீட்டு காசுனா ஓயாமல் தின்னுக்கிட்டு இருப்பா. தான் வீட்டு காசுனா எப்படி உனக்கு இறங்குதுன்னு பாக்கேன். லூஸாக தான் இருப்பான்னு நினைக்கேன். இத்தனை வாட்டி சொல்கிறேன். ஒரு வாட்டி கூட செல்வா நீ தான் பேசுறியா இல்லை வேற யாரும் பேசுறியாளானே கண்டுபிடிக்க தெரியல. பசி ருசி அறியாது. 4 முடி
நீ ஏமாறுற அந்த இடத்துல உன்னை நான் பார்க்கணும்னா அதுக்காகவே வெயிட்டிங். வர்றேன். என்ன எல்லாம் ஆர்டர் போடியாப்பா, என்ன எல்லாம் கொழுந்தனாருக காசுனா தண்ணியில் கரைக்க மாதிரி தான் கரைப்பா. பார்த்துக்கலாம்ண்ணா. என்னவுமா போமா, அண்ணன் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா? ஆ சரிங்க, போவோம். அண்ணன் மட்டமா வெயிட் பண்ணுவவ, உங்க அண்ணியும் தான் வெயிட் பண்ணும். வாங்கங்க. ஆமா உமா, அது என்னமோ உண்மைதான். அண்ணி கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டே இருப்பாவ. மத்தியானம் அண்ணி தந்த சாப்பாடை பத்தியா? சாப்பாட்டுல அண்ணி அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆமா ஆமா ஆமா, ஒரு வீட்டு சாப்பாடுனா ஒழுங்கா இருக்கா, ஊரா வீட்டு சாப்பாடுனா அப்படிதான் இருக்குங்க. என்ன உமா சொல்லியா? அது வேற கதை. நீங்க வாங்க, இப்ப போய் உங்க அண்ணிய போய் பாப்போம். நைட்டுக்கு வேணா நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரட்டா? ஐயே வேண்டாங்க, அதான் வசந்தி அக்கா அத்தாங்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாவ இல்லையா, அப்புறம் ஏன்? இல்ல, எதுக்கு சொல்லியனா, மத்தியானமா நம்ம மைனிக்க வீட்டில் தான் சாப்பிட்ருக்கோம். நைட்டும் போய் சாப்பிட்டாவே ஏதாவது நினைப்பாவளோ என்னன்னு தெரியல இல்லையா உமா? நான் உனக்கு வாங்கிட்டு வரட்டா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? சாப்பாடு போடுறதுல எங்க அண்ணி வள்ளல்னு சொன்னீங்க, இப்ப இப்படி யோசிக்கிறீங்க? ஆமா உமா, சாப்பாட்டு விஷயத்துலலாம் எங்கள் மைனி கணக்கு பார்க்க மாட்டாவ தான். இருந்தாலும் நமக்கு ஒரு மனசாட்சி வேண்டாமா? அதனால தான் கேட்கேன். அதெல்லாம் அவைய ஒன்றும் யோசிக்க மாட்டாவ. நீங்க வாங்க போகலாம். இப்படியே யோசிச்சு யோசிச்சு பேசிட்டு இருந்தோம்னு நினச்சிட்டுங்க, அவங்க நமக்கு நீ ஃபோன் பண்ணி தான் கூப்பிடுவாங்கங்க. எதுக்கு? வாங்கங்க. சரி வா, பின்ன போவோம். நான் அத்தானே வந்துட்டாவ. தம்பி வீட்டுக்கு தானே போறா? ஆமாண்ணே, வீட்டுக்கு தான் போறேன். என்னண்ணே? தம்பி இதில் சாப்பாடுலாம் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு போயேன். ஏன் பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை நிற்க பார்த்துக்க, 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறியம்பா, நீ கொண்டு போ. ஆ சரிண்ணே, நீ எடுத்துக்கிட்டு போ, நான் அவங்ககிட்ட பேசிட்டு இப்போ வரேன்னா. ஆ சரிண்ணே. உமா, நீ கேட்ட சாப்பாடெல்லாம் அதில் இருக்கு, சரியா? ஆ சரிதான். என்ன உமா, நீ சாப்பாடு கேட்டியா? அது முந்தா நாள் அவங்களுக்கு கல்யாண நாள் வரும்போது ட்ரீட் வைங்கன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னா, அதை சொல்லிட்டு போறாவ. சரி வா, பின்ன போலாம். யாருங்க? யாரு ஃபோன்ல? மைனி தான் ஃபோன் பண்ணியாவ. மைனியோ? ஆ சொல்லுங்க மைனி. என்ன செல்வா, லேட் ஆயிட்டே இருக்கு, எப்போதான் வர ஐடியால இருக்கிய? ஆ இந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறிய மைனியா, நான் வரேன். எல்லாம் ரெடியா எப்படி? ஆ ஆமா மைனியா, சாப்பாடெல்லாம் ரெடி தான், இந்த எடுத்துக்கிட்டு வரேன். ஆ சரி செல்வா, சீக்கிரமா வா. சாப்பாடு இவிய செலவுல வாங்கி குடிக்காமனு சந்தோஷத்துல இருப்பான் 4 முடி. இனி பெயிலியா காட்சி இருக்கு. உமா சொல்லுங்கங்க. மைனி ஃபோன் பண்ணி கூப்பிடியா பார்த்துக்க, எல்லாம் ரெடியான்னு கேட்டாவனா ரெடின்னு சொன்னேன். ஆமா, சாப்பாடு ரெடியா தானே இருக்கு, வாங்க பின்ன கொண்டு போவோம். நான் அப்பவே சொன்னேன்னா நம்ம போவலன்னு அவிய மனசு வருத்தப்படும். நீ வாங்கங்க. கரெக்டு தான், வா உமா. 4 முடி தீந்தானி இன்னைக்கு. நாங்க வாரதோட சந்தோஷத்துல இரு. இரு இரு. எப்பா, நம்ம நினைச்ச மாதிரியே செல்வா தள்ளியே கட்டிட்டோம். செல்வாவே வாங்கிட்டு வந்துடுவான். இந்த உமா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டா. மத்தியானம் எங்கெல்லாம் வாங்கி சமாளிச்சேன்னு எனக்கு தானே தெரியும். இருக்கட்டு இருக்கட்டு, செல்வா வாங்கினா கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எப்படியும் விதம் விதமாக வகை வகையாக தான் வாங்கியிருப்பான். வாங்கிட்டு வரட்டு எப்படியும் உமா இப்போவே பாதி ஷாக் ஆயிருப்பா. இனி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா மீதி ஷாக் ஆயிடுவா. அதைத்தானே நமக்கு பார்க்கணும். அப்போதான் நினைப்பா, தெரியாமல்லையா இவகிட்ட விளையாடிட்டோம். எப்போ கொண்டு வருவான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி வர கூப்பிட்டாச்சு. வரட்டு வந்துட்டாவணி நினைக்கேன். டோரை துறக்காவ. வரட்டு கையில் பார்சலோட வந்துருக்கேன். வா செல்வா, வா உமா. என்னக்கா தேடிக்கிட்டே இருந்தியளோ? ஆமா, அப்பவே வர சொன்னேன், உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இது. வாங்க வாங்க உட்காருங்க. குடு செல்வா, நீ ஏன் இவ்வளோ நேரம் கையில் வச்சுக்கிட்டு இருப்பா, இங்கே குடு.
ம் சுட சுட சூப்பரா இருக்கான்னு நினைக்கிறேன் செல்வா. ஆமா மைனியே, சூடா தான் இருக்கு. சிரி நல்லா சிரி. இவைய வாங்கிட்டு வந்திருக்கவன் தானே உனக்கு இந்த சிரிப்பு. சிரி சிரி. உன் சந்தோஷத்தை நான் ஏன் கெடுக்க போறேன். சிரி. செல்வா வாங்கிட்டு வந்துட்டானே, உமாளுக்கு கோவம் தான். தலையை தொங்க போட்டுட்டாலே. இருக்கட்டு இருக்கட்டு, என் குழந்தனாரு நான் சொன்னா வாங்காமல வருவான். பார்த்துக்கலாம்னா பார்த்துக்கலாம். என்ன மைனியோ ஆளாளாக்குல யோசிச்சுட்டு இருக்கிறிய? அதில் ஒன்றும் இல்லை செல்வா. இவிய இந்த பக்கத்தில் தான் நிற்கலாம். இப்போ வந்துடுவாவ. வந்தோடனே சேர்ந்தே சாப்பிட்டுருவேண்ணா. சரி மைனி, சேர்ந்து சாப்பிடலாம். 2 பேரும் வந்த காலிலே நிற்காதுங்க, உட்காருங்க. வந்த காலில் நிற்காம நீ வாடகை காலை வாங்கி நிற்க முடியும் என்னக்கா? வந்த காலிலே நொந்த காலிலே உட்காருங்க. செல்வா அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நானே இப்போ வந்துடுறேன். சரி மைனியா. உமாளுக்கு மூஞ்சில ஈயோ வாடலை கொசுவோ வாடலை. யோசிச்சுட்டு இரு இரு, எப்படியே வாங்கிட்டு வந்தாவன்னு தெரியாதுன்னு யோசிச்சுட்டு யோசினா. என்ன உமா மைனி ஒரே சந்தோஷமா இருக்கியாவ? ஆமா, வீட்டில் சமைக்காம ஒரு நாள் மாப்பிள்ளை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தா எல்லா பொண்ணுங்க சந்தோஷமா தான் இருக்கும். அதான் சந்தோஷப்பட்டுட்டு போறாவ. ஆனா இது மட்டும் சந்தோஷம் இல்லைங்க. அவைய இப்போ இது நீங்க வாங்கிட்டு வந்திருக்காங்கனியாக இவ்வளோ சந்தோஷம். அதே நீ அத்தான் வந்த பிறகு அத்தான் சொல்லுவாவில்லையே நான் வாங்கிட்டு வந்தது நீ. அதுக்கப்புறம் உங்க மைனிய மூஞ்சிய பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் நீ. என்ன உமா இதுக்கு இவ்வளவு எல்லாம் அர்த்தம் இருக்கா? ஆமா ஆமா, மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு தானே உன் மைனிய மூஞ்சில கொசுவும் ஆடாது ஈயும் ஆடாது பாருங்க. என்ன உமா? ஆமாங்க, உங்க மைனிக்கு சந்தோஷம்தாங்க. அப்பாடா வசந்தி, நீ ஜெயிச்சிட்ட வசந்தி. ஒன்னு அடிச்சுக்க முடியுமா? உமாயெல்லாம் நடக்கணும்னு நினைச்சாலே நீ ஓடுவ. அவ பிளான் யோசிக்கணும்னு நினைச்சாலே நீ செஞ்சு முடிப்ப. காட்டிட்ட வசந்தி, கெத்து வசந்தி, நீனா கெத்து. எப்படியும் உமாளுக்கு ஒரு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். என் வீட்டில் நின்றுட்டு அவ மாப்பிள்ள வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இருக்கட்டு இருக்கட்டு. எத்தனை நாள் என் வீட்டில் சாப்பிடல நீ ஆயிடுச்சு ஆட்டையை போட்டுட்டு போயிருப்பா. சந்தோஷம் தானே. எப்பா என் மனசுல வாரமே குறைஞ்ச போல இருக்கே. என்னாச்சு தனியா இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன வசந்தி எல்லாத்தையும் இங்க வச்சுக்கிட்டு இருக்கா? சாப்பிடலையா? நீங்க வராம நான் எப்படிங்க சாப்பாடுல கைய வைப்பேன்? நீங்க வரட்டுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்குங்க சாப்பிடுவோமா? தம்பிய பொண்டாட்டியும் வெளியே இருக்கியாவ, நீ ஏன் இதை வாங்கி உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கா? ஐயா இல்லைங்க, சும்மா அடுப்பங்கரை எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். சரி நீங்களும் வந்துட்டு இல்லையா, வாங்க பின்னாடி சாப்பிடுவோம். வா வா, எல்லாத்தையும் எடுத்து வை, கை கழுவிட்டு சாப்பிடுவோம். நீங்க போங்க, இந்த வாரேன். ஐயோ ஐயோ, எனக்கு இருக்க சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்லாம இருக்கே. இதை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியலையே. கலகலா மனசிலாயோ அடுத்த லைன் தெரியலையே. எது எப்படியோ வசந்தி, பாட்டு பாடினாதான் சந்தோஷமா? ஐயோ வா வா, சூடாரிடும், போய் சாப்பிடுவோம். வசந்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா நீ. இருங்க இந்த வாரேன். என்ன ஆளை கிச்சன்லயும் காணல, இங்கேயும் காணல, எங்க போனா? ஒருவேளை அந்த பக்கம் வழியா போயிருப்பாளா இருக்குமோ? உமா வா சாப்பிடுவோம். நான் வரேன்க்கா. நல்லா சந்தோஷமா இழிச்சுக்கிட்டு தான் கூப்பிடுவா. இனிதானே தெரியும். வாரேம்னா வாரேன். உமா வா உமா. ஏக்கா வந்துகிட்டு தான் இருக்கேன், நான் வாரேன். எங்க நான் இப்பவே சொல்லிட்டேன், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். என்ன வேணுமோ நீங்களே கேட்டுக்கோங்க. என்ன சும்மா இருக்க விடணும், நீங்களே பேசுங்க. நான் திறந்தாலே வா திறக்கும் போது உங்க அம்மை பிடிக்காது. நீ இரு. என்னல ஏன் வந்து பம்மிட்டு நிக்கிறிய? என்ன எம்மா பிள்ளைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கிடுங்க. இந்த வெளியே காய்கறி கடைக்கும் போயிட்டு அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வந்துடும். ஏன் திடீர்னு? இல்ல அவளுக்கு வீட்டுல இருந்து ஒரு மாதிரி இருக்கான், அதனால கொஞ்ச நேரம் வெளியே கூட்டு போங்கன்னு சொன்னா. போயிட்டு வந்துடுவோம்மா. வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்கா? ஏன் இவ எப்போ வீட்டில் இருந்தா இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு? எப்பவும் ஊர உலகம் சுற்றிக்கிட்டு தான் தெரியா, திடீர்னு என்ன? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்துடு. எப்பா நீ எங்கேயும் கூட்டிகிட்டு பாப்பா. என்கிட்ட ஒன்றும் சொல்ல எடுக்க தேவை கிடையாது. ஏன்னா எங்கே போனாலும் என்கிட்ட யாரும் சொல்லிட்டு போகிறதும் கிடையாது. இந்த புது பழக்கம் வேண்டாம்.
உங்களுக்கு எங்கே போகணுமோ போங்க, எப்போ வரணுமோ வாங்க. ஆனால் என்ன தொந்தரவு பண்ணாதுங்க. போ அம்மிட்ட நீ ஏன் சொல்லிட்டு வா. நான் எதுக்கு சொல்லணும்? சொல்லுன்னு சொல்லில சின்ன பொண்ணு, எனக்காக சொல்லும். சும்மா உங்களால தான் எப்பவும் பிரச்சனை வருது பார்த்துக்கிடுங்க. ஏதே வெளியே போயிட்டு வரேன். தயவு செய்து நீ என்ன அப்படி கூப்பிடாத. எங்கேயும் போ, என்கிட்ட கேட்காத. மரியாதை அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், என்ன கடுப்பேத்திராதுங்க, வாங்க போகலாம். சொல்லு சின்ன பொண்ணு. உங்க முன்னால தானங்க சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? போயிட்டு வரேன் தே, சரியா? அம்மா தாயே, நீ போம்மா, என்கிட்ட ஒன்றும் கேட்காத, நீ போயிருமா. அப்போ ஒரு வாட்டி ஆசீர்வாதம் பண்ணி விட்டுறீங்களா? என்ன சோதிக்காத, என் பொறுமையை ரொம்ப ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க. நானும் போட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ போ அப்புறம். ஏங்க ஒரு ஆசீர்வாதம் கேட்டது கூட தப்பாங்க? சரி போதும், நீ வா. இதைத்தானங்க அப்பவே நானும் சொன்னேன். அம்மிட்ட சொல்லு, ஆட்டுக்குட்டிகிட்ட சொல்லுன்னு சொன்னீங்க. வர்க்கீஸு, ஒரு நிமிஷம். என்னம்மா? நீ வெளியே போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணு. அவள் ஒரு டீ போட்டு தந்துட்டு வருவா. நீ போமக்கா, அவ வருவா. எது டீயா? என்ன டீ? பாருல, உன் பொண்டாட்டி எனக்கு தர மரியாதையே பாரு நீ. ஏங்க அது இல்லைங்க, டீ போட சொன்னாங்க இல்லையா, அதான் என்ன டீ? இஞ்சி டீயா, புதினா டீயா, சுக்கு டீயா, நிறைய டீ இருக்குல்லங்க, அதான் என்ன டீன்னு கேட்டேன். அதை விட்டா கிரீன் டீயும் இருக்கு இல்லையா, அதைத்தான் கேட்டேன். நீ பாட்டி போய் ஏதாவது ஒரு டீயை போடு. போ போய் போட்டுட்டு வா. கிளம்பும்போது தான் கிளவிக்கு எடுப்பு எடுக்கும். என் போக்கில் அப்போவே நான் பைக்குக்கிட்ட போய் நின்று இருப்பேன். நீங்கள் தான் அம்மாக்கிட்ட சொல்லி வான்னு சொல்லி என்ன கூப்பிட்டிய. இப்போ பாருங்க, நான் கிளம்பியாச்சு. டீ போடணுமா? டீ நான் எல்லாம் போடவே முடியாது. என்ன சும்மா இருக்க விட்டணும், சும்மா இருக்க என்ன சொரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஒரு டீ தானே சின்ன பொண்ணு, போட்டு கொடுத்துறான். உங்கள் அம்மா என்கிட்ட சண்டைக்கு வரணையே டீயை போடு, அதை போடு, இதை போடுன்னு சொல்லிட்டு இருக்காவ. என்ன சும்மா இருக்க விடுங்க, டென்ஷன் ஆயிடுவேன். ஏம்மா அதான் வெளியே போ கிளம்பிட்டோம் இல்லையம்மா, வந்து போட்டு தர சொல்லவா? எப்பா வேண்டாப்பா, ஒரு டீ தானே கேட்டேன், வேண்டவே வேண்டாம். எப்படி இருந்த பையனை இப்படி மாற்றி வச்சிருக்கியா? டீ போட்டு கேட்டதுக்கு என் மகனுக்கு காதில் என்னத்தை ஓதுனாலுமா புறவு போட்டு தரணுமா? எப்பா எனக்கு டீயே வேண்டாம், 2 வாரம் போங்கப்பா. அதான் போக சொல்லியாச்சுல, வந்துருங்க, போயிடுவோம். டீ தானே சின்ன பொண்ணு, போட்டு கொடுத்துட்டு வரியா? நீங்கள் போட்டு கொடுத்துட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணி. ஏம்மா நான் ஒரு டீ போட்டு தரட்டாமா? நீ போல அப்புறம் எல்லாம் அவ பண்ற தப்ப இவனே மறைச்சு வைப்பான். நீ போ, எனக்கு டீயே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். என்னத்தை தான் வாதினாலாமா? உடனே கேட்கியா, வந்தப்புறம் போட்டு தர சொல்லவானி. எப்பா எப்பா படுக்கலான்னு போய் படுத்தேங்கா, தூக்கமே வர மாட்டேங்குது. மணி 9 தானே ஆகுது. என்னத்த தூக்கம், அதான் மெதுவாக நடந்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், எனக்கும் அப்படிதான். 9 மணிக்கெல்லாம் போய் படுத்தா உறக்கமே வராது. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு பார்ப்பேன். என் மருமவா உடனே டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கின்னு சொல்லிடுவா. பார்த்துக்கிடுங்க. அந்த நேரம் நம்ம போய் பார்த்தா அதில் ஒரு சண்டை வரேன் இல்லையா? நானும் முன்னால் அப்படி தான். காலையில் ஒரு வாட்டி பார்ப்பேன், ராத்திரி ஒரு வாட்டி பார்ப்பேன். இப்போ அவள் அந்த நேரம்தான் படித்து குடிக்கன்னு சொல்லிட்டு இருப்பாளா, அந்தால இப்போ நான் காலையிலே தான் சீரியல் பார்க்கியது. காலையில் நீங்கள் ஃபுல்லாக பஸ் ஸ்டாப் உள்ளவில்ல போய் இருப்பிய, எப்படி காலையில் உங்களுக்கு பார்க்க நேரம் கிடச்சும்? அதாம்மா, இந்த ஒரு ஆப் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அதில் போட்டுருவோம். நான் ஃபோன்லேயே பார்த்துருவேன். பார்த்துக்க. ஓ, ஃபோன் தானே பார்க்க தெரியுமா? ஆமாம், ஃபோன்லேயே இப்போ எல்லாமே பார்த்துருவேன். ஃபுல்லாக நான் பாய்க்கிறதெல்லாம் யூடியூப்பு தான், வேறு ஒன்றும் அவ்வளோவா பாய்க்க மாட்டேம்மா. எல்லாமே அதில் வந்துடும். பார்த்துக்க. எதுக்கு அவியல்கிட்ட டிவியை போடு எடுன்னு நிற்க போகிறோம்? நமக்கு பிடிச்சதை நம்ம பார்த்துட்டு போகிறோன்ட்டு நானே பார்த்துருவேன். கிளவி கொள்ளாமே செல்லெல்லாம் நோண்ட தெரியுது, நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. யூடியூப்பு நல்லா பார்க்குதே. வேற என் மருமோ சில நேரம் ரசங்கிற பேரில் ஒரு விஷத்தை வைப்பா. அதை வாயில் வச்ச முடியாது, சாம்பாருன்னு சொல்லுவா. அது பாத்திரத்தில் கூட நிற்காது, ஓடம். அப்படி போடும். வைகையாறு காவேரியாறு கூட தோத்துரும், அப்படி ஓடம். பார்த்துக்கிடுங்க. ஒரு சாம்பார் வைப்பா. இதெல்லாம் எமக்கு செட் ஆகாது. அதுக்கு நான் யூடியூப்பை பார்த்து ஏதாவது சமையல் பட்டா செய்திருவேன். எல்லாம் அழகாக சொல்லி தருவாங்க, எவ்வளோ அளவு போடணும் எல்லாம். அதை பார்த்து சூப்பராக செய்து நான் சாப்பிட்ருவேன். கொள்ளாமே
நீயம்மா மூணுட்ட ஒரு ஃபோனை வாங்கி கேளு. எதுக்கு எதுக்கு டிவியை பார்க்கணும், ஃபோன்லேயே பார்த்துட்டு போகிறது. ஆமாம் ஆமாம், வாங்கி கேட்கணும். சும்மா அவன் பொண்டாட்டி மட்டும் இந்த ஒரு விரலை வச்சு தட்டி தட்டி விளையாடிட்டு இருக்கா. நானும் ஒன்று வாங்கிட்டு நேரம் போல் நம்ம விளையாடிட்டு போகிறது எப்படிக்கா? ஆமாம் ஆமாம், அது கரெக்டு தான். இந்த வசந்திக வீட்டில் என்னமோ ராத்திரி சமைக்கன்னு நினச்சேன் பார்த்துடுங்க. வரும்போது அப்படி சிக்கனுங்க மனமா மட்டனுங்க மனமா. வசந்திக வீட்லையா? இருக்க இன்னைக்கு குழந்த நேரம் உமாவை அங்கே தான் நின்னதை பார்த்தேன். ஒருவேளை ஏதாவது எடுத்து சமைக்க அவளா இருக்கும். என்ன மனம் மணக்குது, என்ன மசாலா போட்டு சமைப்பான்னு தெரியலக்கா. எப்போ? இப்போ அதிலோட தானே வந்தேன். வர வழியிலே ஒரே வாசனை பார்த்துக்கிடுங்க. என்னத்தை சமைக்காலோ எடுக்காலோ அப்படி ஒரு மனம். ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு திரிவா. வீடு வீடா போய் குழம்பு வாங்கிட்டு திரிவா. அவ சமைக்காளா? வாசனை வரத்தான் செய்யும். தம்பி, சாப்பாடு நல்லா இருந்துச்சு இல்லையா? ஆமாண்ணே, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க, எல்லாருக்க தட்டும் கழுவி வச்ச மாதிரி தானே இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ நாளைக்கு பிறகு நம்ம குடும்பமாக சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றீங்களா தம்பி? நல்லா இருந்துச்சு இல்லையா? ஆமாண்ணே, நிஜமா நல்லா இருந்துச்சு. அத்தான், அந்த மட்டன் குழம்பெல்லாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு டேஸ்டாக இருந்துச்சு அத்தான். ஆமாம், டேஸ்டாக இல்லாமல் இருக்குமா? அந்த சிக்கன் தொக்கு கூட நல்லா தான் இருந்துச்சு. ஐயோ, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா? ஆமாம் செல்வா, நல்லா பிடிச்சிருந்து. இன்னொரு பார்சல் அழகாக வாங்க சொல்லியிருப்பேன் தெரிஞ்சிருந்தேனா. இனி அடுத்த தடவை வாங்கும்போது வாங்கிட்டா போச்சு. சாப்பாடு திருப்தியா எல்லாருக்கும் பத்துச்சு இல்லையா? ஆமாங்க, கொஞ்சம் மீதி தான், அண்ணா எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி. இழுவ நான் ஜெயிச்சிட்டேன் இழுவ. எப்பா எப்படி நிறைய ரூபா ஆயிருக்கேன். பேச்சு வாக்கில் கேட்கலாம் செல்வாக்கிட்ட. என்னதான் நம்ம வீட்டில் சமைச்சாலும் கொஞ்சம் தான் சமைப்போம். ஆனால் இது வகை வகையாக இருந்தோன்னா எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியல. நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லாமல இருக்கும். பணம் 2500 ரூபா. நல்லா இல்லாமல இருக்கும். 2500 தான்ச்சா? நானும் கூடுதல் ஆயிருக்குன்னு நினச்சேன். சரி நல்லா சிரி. அடுத்தவன் காசுன்னு தெரிஞ்சா நல்லா சிரிக்க தானே செய்வா. நீ சிரி, உனக்கு என்ன சிரிப்புகா பஞ்சம்? சாப்பாட்டு விஷயத்துல காசெல்லாம் பார்க்க கூடாது மைனியும். பிடிச்சிருக்கா வாங்கி சாப்பிடணும், அவ்வளவுதான். கரெக்ட் செல்வா, சூப்பரா சொன்னா. சாப்பாட்டு விஷயத்துல காசை பார்க்கவே கூடாது. அவையே சாப்பிட்ற விஷயத்துல வேற யாரையுமே பார்க்க மாட்டாவ. இழுவ சவுண்ட் என்ன பலமா இருக்கு? உண்மைதானக்கா, சாப்பாடுனா நீங்க எங்க யாரையுமே எதிர்பார்க்க மாட்டிய. நீங்களா போவிய போட்டு தின்னுட்டு போயிட்டே இருப்பிய. ஆமா ஆமா, நல்லா சொல்லுவா. போன அப்புறம் செல்வா, சாப்பாட்டுக்கு சூப்பரா இருந்துச்சு. 2500 ரூபாய் வாங்கிருக்கியா? ஆமா, எந்த கடையில வாங்கினா? எந்த கடைன்னு எனக்கு எப்படி மைனியோ தெரியும்? இல்ல செல்வா, நீ தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா. அதான் எந்த கடையில வாங்கிட்டு வந்தா? இனியும் அடுத்த தடவை வாங்கும்போது அதே கடையில தான் வாங்கணும். அதனால தான் கேட்கேன் செல்வா. சொல்லு, எந்த கடையில வாங்கிட்டு வந்தா? என்ன மைனியோ, தெரியாம கேட்கறீங்களா இல்ல விளையாடுறீங்களா? நான் எங்க வாங்கிட்டு வந்தேன்? அண்ணன் எல்லாம் வாங்கி தந்தாவ. என்ன செல்வா, என்ன சொல்லியா? உங்க அண்ணன் வாங்கி தந்தாவளா? அடா ஆமா வசந்தி, நான் தான் வாங்கி தம்பி கையில கொடுத்து விட்டேன். என் ஸ்கூல் நண்பன் ஒருத்தர் நின்னான், அவங்ககிட்ட பேசிட்டு வர்றதுக்காக அவன்கிட்ட கொடுத்து விட்டேன். ஏங்க, இதெல்லாம் 2500 ஏங்க வாங்குனீங்க? என்ன டீ, இப்பதானே சொன்னா சாப்பிட்ற விஷயத்துல கணக்கே பார்க்க கூடாதுன்னு. இப்ப என்னாச்சு? உங்ககிட்ட 2500 யாருங்க வாங்க சொன்னது? யாரு வாங்க சொன்னா என்ன? திருப்தியா சாப்பிட்டியா, வயிறு நிறைஞ்சா, அதை மட்டும் பாரு. யாரு வாங்க சொன்னா, எவரு வாங்க சொன்னானு? இழுவ, இதெல்லாம் உன் வேலை தானா இழுவ? இட்ஸ் மீ. எங்க பேசிட்டே இருங்க, நான் என்ன இப்ப வரேன். சரி உமா. இவைய வாங்கிட்டு வந்தாலதான் இழுவ சிரிச்சு இருந்தாளாக்கும். கடைசியில் எனக்கே ஆப்போசிட் மாதிரி ஆயிடுச்சு. இழுவ வீட்லயே சமைச்சிருந்தா கூட 500 ரூபாயில முடிஞ்சிருக்கும். இப்ப 2500 ரூபா. உமா சூப்பர் உமா, வாங்கிட்ட நடக்குமா? யாருக்கிட்ட? இந்த உமா கிட்டயா? நடத்திதான் பாரு. என் வீட்டு மாப்பிள்ளை செலவு பண்ணாவன்னு சொன்னோன்னா இன்னும் அழகா ருசிச்சு தின்ன. இப்ப அத்தாங்கையில இருந்து செலவானோன்னா மூஞ்சே தொங்கி போச்சு. முட்டியுமா? ஐயோ, நம்ம ஜெயிச்சிட்டோம் உமா. யாருகிட்ட? உமா கிட்டயா? சூப்பர் உமா, நீ கலக்கு. கலக்கலா போடு கலக்கலா. சந்தோஷத்துல ஆடியோம். இத மட்டும் வசந்தி பார்க்கணும். தீந்தா
காலையில வேற லட்சுமி அங்க கூப்பிட்டுருக்கியா? நம்மளும் காலையில கிளம்பி அண்ணனை வீட்டுக்கு போனோம். இந்த பிள்ளைகளை என்ன படுக்க சொன்னா இன்னும் காணல. ஏ சங்கீதா, ஏ மோனிசா, எடி டிவிக முன்ன போய் இருந்தா டிவிக உள்ளே தான் போவாளுவம்மா. இந்த பிக் பாஸ் எப்ப தொடங்குச்சோ அந்த நேரத்துல இருந்தே டிவின்னு தான் அலையாளுவேன். எடி இங்க வாணி, ஏமா இந்த வாரேம்மா. ராத்திரி ஒரு 9 மணிக்கு மேல கொஞ்ச நேரம் கூட புக்கை எடுத்து படின்னு சொல்லிட்டா வந்துடும் உறக்கம், தலைவலி எல்லாம் உடனே வந்துடும். இங்க விடிய விடிய டிவி பார்த்தாலும் ஒரு வேதனையும் வராதம்மா இவங்களுக்கு. ஏமா ஏமா எட்டி காலையில காலேஜ் போண்டாமா? டிவிக உள்ள போயிருக்கியா? எட்டிங்க வாணி, டிவி போடும்போது என்ன சொன்னா? நான் ஆன் பண்ண நீ தானே ஆஃப் பண்ணுவேன்னு சொன்னா. இப்ப ஏன்டி ஓடியா? நீ ஒழுங்கு மரியாதை ஆஃப் பண்ணு. வேலை கள்ளி இடி உனக்கு தான் வாயிருன்னு சொல்லிட்டு ஓவரா பேசாதானே டி. யாரை பார்த்துட்டு வேலை கல்லின்னு சொல்லியா? நானட்டி வேலை கல்லி, நீ தாண்டி வேலை கல்லி. இடி வாய் ஓவரா பேசாத பார்த்துக்க. நீ என்ன டிவி போட சொன்னா? என்ன டிவி போட சொன்ன? நீ தானே ஆஃப் பண்ணணும்னு சொன்னா. இப்போ அம்மா ஆஃப் பண்ண சொன்னா நீ ஏண்டி ஓடி வந்தா? வேலை கல்லி, ஒரு டிவி ஆஃப் பண்ணதில் எவ்வளோ நேரம் ஆயிரும்? அதே தாண்டி நானும் கேட்க மாடு. ஒரு டிவி ஆஃப் பண்ணதில் எவ்வளோ நேரம் ஆயிரும்? ரொம்ப ஓவரா ஸ்டைல் கட்டியா? ஓவரா 2 வாயை 3 கட்டி. எம்மா இங்க பாருங்கம்மா, எதுக்கெல்லாம் சண்டை போடியா நீ? இவ்வளவு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. ஆமா உனக்கு நிறைய புத்தி நல்லா இருக்கு. மணி 11 ஆக போதுட்டி, படுங்கட்டி. எனக்கு காலில் வேற வெளியே போகணும், சீக்கிரம் படுங்கட்டி. ஆமா அவ மட்டும் எதுவும் பண்ண ஒன்றும் கேட்டுறாதுங்க. நான் மட்டும் ஏதாவது தப்பு பண்ண உடனே என்கிட்ட வந்துருங்க. வீட்டு சத்தம் வெளியே கேட்டுன்னு நினைச்சிக்க, இன்னைக்கு 2 பேரும் சரியா வாங்கிடுவிய. என்னட்டி நினைச்சிட்டு இருக்குது? ஓவர சத்தம் போட்டுட்டு இருக்கிறிய? இவ 11 மணிக்கு ஒரு வீட்டில் சத்தம் கேட்குதாட்டி வெளியே? இவ்வளோளுக்கு மட்டும் உறங்க முடியல. படுங்கட்டி. அவள்கிட்ட டிவி ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி போ, போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு வா. எம்மா நீங்க கூப்பிட்டோட நான் தானே முதல்ல வந்தேன், நானே டிவி ஆஃப் பண்ணணும். அவகிட்ட சொல்லுங்கம்மா. எங்க அந்த வழக்க மாற இதுல தானே போட்டேன். எங்க இன்னைக்கு வழக்க மாற எடுத்து சாத்துல டிவி தானா ஆஃப் ஆகும். இன்னைக்கு பார்த்துக்கிட்டே ஒழுங்கு மரியாதையா போய் ஆஃப் பண்ணிடு. அதுக்கப்புறம் உனக்குனால எனக்கும் சேர்த்து அடி கிடைக்கும். ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். திரும்ப என்னால் அடி வாங்க என் உடம்புல ஹெல்த்தே கிடையாது. போயிருப்போ சி பட்டி. அப்புறம் ஹெல்த்து கிடையாது. ஹெல்த்து ஒரு பானை சோற உன்னோட தின்னுவான். இவளுக்கு ஹெல்த்து கிடையாது. போனாலா எப்படி நீ? போயிட்டாம பாட்டி போய் படிட்டி நீ. ஏம்மா ஆஃப் பண்ணியாச்சு. அனக்கம் காட்டாம போய் படுக்கணும் பார்த்துக்க. இட்டி தள்ளு, நீ இந்த பக்கம் வா. நான் அந்த பக்கம் தானே எப்பவும் படுப்பேன். இந்த பக்கம் வா. அம்மா இப்ப தானட்டி சொல்லிச்சு சத்தம் கேட்காம படுக்கணும். நீ பேசாம படு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த டிவியை தூக்கி போட்டு உடச்சிட்டேன் பார்த்துக்க. இந்த டிவி இதுக்கே தான் இந்த வீட்டில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பேசாம படுட்டி. அம்மா வேற கோபத்தில் படுத்துறீங்க. பேசுவாங்களான்னு தெரியலையே. எதுவா பேசி பார்ப்போம். எம்மா ஏண்டி சும்மா கிடக்க முடியலையா? எம்மான்னு கேட்டுட்டு இருக்க. எம்மா காலையில் என்ன ஒரு 6 மணி போல் எழுப்புவீங்களா? காலையில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் உண்டு. சரி. அப்பாடா அம்மா பேசியவ. எம்மா காலையில் என்ன சமையல்? ஏன் என்ன சமையல்னு தெரிஞ்சாதான் தூக்கம் வருமா? பேசாம வாய மூடிட்டு படுட்டி. என்ன சமையல் நீ இப்பவே கேட்கிய? 2 பேரும் கொஞ்ச நேரம் வாய மூட்டுறீங்களா? தூங்குன்னு சொல்லிட்டு தூக்கம் வரும்போது காதுல கடந்துட்டு அதே இதையும் பேசிட்டு இருக்கிறீங்க. பேசாம தூங்குட்டி. படுத்தோன்னே 2 பேரும் தூங்கியாச்சு. நமக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. ஷோ எல்லாத்துக்கும் இந்த குட்டியால தான் எனக்கு அம்மைங்க சண்டை வருது. இனிவ கூட சேர்ந்து எதுவுமே பண்ணக்கூடாதம்மா. டிவி பார்க்கக்கூடாது, இவ்வளோ கூட போவே கூடாது. கடைசியில் நம்மளை ஆஃப் பண்ண வச்சுட்டு அவள் எப்படி நிம்மதியாக இருந்து தூங்கியா? எம்மா இவ்வளோ அமைதியாக கிடக்க சொல்லுங்க. தூக்கம் வந்துகிட்டு இருக்கு. சங்கீதா வாயை மூடிட்டு கடை, இல்லைன்னா தூக்கி வெளியே போட்டுருவேன் பார்த்துக்க. சரிம்மா தூங்கி. இவைய பேசிட்டு இருந்தது அந்த கிழவி நம்ம கிட்ட காட்டி தந்து. ஆனா இவைய சிரிச்சும் பேசல. கீதா தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஒருவேளை கீதா கிட்ட இவன் என்னத்த பேசியிருப்பான்னு தெரியலையே. தூரத்துல இருந்து பார்த்ததால நமக்கும் ஒன்னும் புரியல. இவங்கிட்ட பேசினியான்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லியே சாதிச்சிருவான். வரட்டு, இன்னைக்கு சண்டை போடணுமே இவங்கிட்ட. என்ன சொல்லி சண்டை போடலாம்? அவன் தங்கச்சி ரேவதிக கதையை இழுக்கலாம். அன்னைக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க 4 முடிக்கு காசு கொடுத்தா இல்லையா, அதை இழுத்து இன்னைக்கு சண்டை போட்டு அவன் வாயிலேருந்தே கீதா கிட்ட பேசினானா இல்லையான்னு வர வைக்கணும்.
நேரா கேட்டா எப்படியும் சொல்ல மாட்டான். ஏதாவது சண்டை போட்டு கேட்டாதான் ஆத்திரத்துல சொல்லுவான். இன்னைக்கு வரட்டு. 2 நாள் நல்லா பேசினான்னா 5 நாள் அவ கூட நல்லா பேசுவான். இழுவ இழுவ கேள்விப்பட்டி ஒரு விஷயத்த. இவன் என்ன கூப்பிட கூட பியா அரைஞ்ச மாதிரி நிக்கியா? சரி நிக்கட்டு, நம்ம சின்ன பொண்ணுகிட்ட போய் சொல்லிட்டு வந்துடும். வரட்டு. இன்னைக்கு அவனை 4 சாத்திரி தங்கச்சிக்கு கதையை இழுத்து போட்டு இன்னைக்கு வரட்டு. என்ன வேலை முடிச்சுக்கிட்டு சீக்கிரமா வருவானி பார்த்தா இன்னும் ஆளை காணல. கோவம் குறைய முன்னாடி வந்தாலே இவனை சரியா பந்தாட முடியும். இருந்தாலும் இந்த ரேவதி ஓர வஞ்சனையா மைனியாருக்கு மட்டும் ஃப்ரிட்ஜ் வாங்க ரூபா கொடுத்துருக்கியா? நானும் ஒருத்தி இருக்கேனே, எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரணும்னு அவளுக்கு தோணுச்சா? சரி, அதுக்குள்ள பைசாயாவது தந்தாளா? வரட்டு இவன். ஏண்டி ஏன் இங்க பாரு கனி, அம்மா ஏற்கனவே கோவத்துல இருக்கேன். பேசாம பேரு நீ வாங்கி கட்டிக்காத. நீ இங்கிருந்து போன்னு சொன்னேன், போக முதல்ல. எங்க இன்னும் இவனை காணல. சாதாரண நாள் இதை விட சீக்கிரமா வந்துருவான். இன்னைக்கு எங்க போனான்னு தெரியலையே. சவுண்டு கேக்குது, வந்துட்டான்னு நினைக்கேன். உமா உமா வா, வரும்போதே அலறிக்கிட்டா வாரா. உள்ள வா, கச்சேரி வச்சிரேன். என்ன உமா, கூப்பிட்டுட்டே வரேன், சத்தம் தராம இருக்கியா? ஏன், என்ன விஷயம்? விஷயத்த மட்டும் சொல்லுங்க. என்ன உமா, நீ யாரும் இருட்டுது இல்லையா? வெளியே ஒரு லைட் போடுறதுக்கு என்ன உனக்கு? ஏன், லைட்டு நான் போட்டாதான் எரியுமா? சுவிட்சில் நீ கை வச்சா லைட்டு பத்தாதா? என்ன பத்த மாட்டேனே சொல்லுச்சு? நான் இன்னைக்கு எந்த தப்புமே பண்ணலையே, கீதாட்ட கூட பேசல. அப்ப இவன் ஏன் இவ்வளோ கோவமா இருக்கியா? ஏன் உமா, என்னாச்சு? எது என்ன ஆச்சா? ஏன்டா செல்வா, ஒன்றும் கேட்காத, பேசாம வாயை மூடிக்கிட்டே போயிரு. அவ ஏதோ சண்டை போடணுங்கிற மூடிலே இருக்கியா? ஒன்றும் சொல்லாத, வா திறந்தா தானே பிரச்சனை, சும்மா நெல்லு. சரி உமா, சாப்பாடு எடுத்து வை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நில்லே நீ. என்ன உமா, என்னாச்சு? எது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா? நான் உன்னையே சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு போற. ஏன் உமா, என்னாச்சு? இப்பதானே வந்தேன், வந்தது வராததுமா தொடங்கியா? என்ன பிரச்சனை? ஆமா, உன் தங்கச்சிரிக்காளே ரேவதி, அவ யாரு? என்ன உமா, காமெடியா கேக்கியா? என் தங்கச்சி ரேவதி யாருன்னு கேட்டா என்ன சொல்லதுக்கு? சிரிக்காத. அவ உனக்கு யாரு? யாரு தங்கச்சி? உனக்கு தங்கச்சினா எனக்கு அவ யாரு? ஏன் உமா, எனக்கு தங்கச்சினா உனக்கு அண்ணி, இதுல என்ன இருக்கு? உன் தொங்காச்சி இருக்காளே, உன் தொங்காச்சி. ஃப்ரிட்ஜு வாங்க உன் மைனியாருக்கு மட்டும் ரூபா கொடுத்துருக்க தெரியுமா? எது, மைனி ஃப்ரிட்ஜ் வாங்க ரேவதி ரூபா கொடுத்தாளா? உன்கிட்ட இதை யாரு சொன்னா? ஏன், யாரு சொன்னா எவரு சொன்னான்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட போய் சண்டை போடலானியா? எனக்கு காதுக்கு வராதுன்னு 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்கியாளுவ. கேட்டுக்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நானும் அமைதியா இருக்கேன். எப்பேற்பட்டவளா இருக்கியா பாரு இந்த ரேவதி. இருக்காது உமா, அவ எல்லாம் அப்படி கொடுத்துருக்க மாட்டா. தங்கச்சியை பொறுத்தவரை அன்னிக்கு வீட்டுக்கு ஏதாவது கொடுத்தா கண்டிப்பா உனக்கு ஏதாவது கொடுத்துருப்பா. உன்கிட்ட யாரோ சும்மா சொல்லியிருக்கியாவ. சொன்னவிய சும்மா சொன்னாவளோ இல்ல செமடெடுக்க சொன்னாவளோ? இங்க பாரு, எனக்கு தெரியாது. இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணும். என்ன உமா, திருது பண்ணி வாங்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆடி தள்ளுபடி வேற முடிய போகுது, நான் எங்க போய் வாங்குவேன்? நீ ஆடி தள்ளுபடியில ஆடிக்கிட்டு போய் வாங்குவியோ இல்ல ஓடி போய் வாங்குவியோ அது உன் பிரச்சனை. எனக்கு வாஷிங் மிஷின் வேணும், சரியா? உமா, உன் மேல கை வைக்க கூடாதுன்னு அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது நீ ரேவதி கிட்ட வாங்குவியோ இல்ல உன் மைனியார்கிட்ட வாங்குவியோ. எவகிட்ட காசு வாங்கினாலும் சரி,
எனக்கு வாஷிங் மிஷின் வேணும். அப்படியே நீ வாங்கி தராம போயிட்டா நினச்சிக்க, நான் அழகா அயன் பண்ணி நீட்டா ஷூ சாக்ஸு தொப்பியெல்லாம் வச்சுட்டு போறா தெரியுமா? இனிமேல் உன் துணியை நான் துவைக்க மாட்டேன், நீயே பார்த்துக்க. நான் ஒரு வாஷிங் மிஷின் ரெடி பண்ணிரு, அவ்வளவுதான். வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக கொஞ்ச நாள் இருக்கலான்னு பார்த்தா வாஷிங் மிஷினை வாங்க, அதை வாங்க, இதை வாங்கினி தொடங்கிட்டா. புலம்பாம போ. எது எப்படியோ நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் கிடைக்க போகுது, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்தான். என்னம்மா, எனக்கு நிறைய மீன் வாங்குற மாதிரி இருக்கு. அப்பாயா கடையில் வாங்கிட்டு வந்தாவ? யாரு, உங்க அப்பாயா? ஆமா, நல்லா வாங்கிட்டு தந்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாரு. நீ வேற, நானும் ராணியை கிளம்பி வாங்கணும். ஒரு நிறைய மீன் இருந்துச்சா, அதனால சேர்த்து ஒரு குட்டையாவே பிடிச்சிட்டோம். இனிதான் இந்த மீனை பங்கு வச்சணும். நான் கொஞ்சம் போல எடுத்து கழுவி வச்சுட்டு போறேன் மக்கா. நீ பின்னால அடுப்புல போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டு மக்களே. எல்லாம் அரைச்செல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரியாம்மா? மீனுகளை அழகா கூட்டி எடுத்து வந்துட்டு போறேன். வெளியே அடுப்புல கொஞ்சம் தண்ணல் கிடக்கதான் செய்யுது. சுவாரை இப்ப வடிச்சுக்கிட்டு சட்டியில இதை வச்சு தரேம்மா. நீ கொதிக்க வச்சு உப்பு பார்த்து மட்டும் இறக்கிடு, சரியா? சரிம்மா. அண்ணி செய்யறேன்னு பார்க்காத மக்களே, நீயே செய்தா? சரிம்மா, நான் செய்யலாம். ஆமா, ஏன் காலையிலே இருந்தேன்னு மீனை கழுவிட்டு இருக்கிறிய? இன்னைக்கு ராதிகாவுக்கு வீட்டில் அங்கே போய் நிச்சயம் பண்ண போகிறோம் மக்கா. அந்த டேட் எல்லாம் சொல்லிக்கிட்டு வரலான்னு தான். அதை சமையலை பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்னா நீங்கள் எடுத்து சாப்பிட்ருவீ இல்லையம்மா. அதை நான் பண்ணி வச்சுட்டு போகிறேன், நீ அண்ணி மாதிரி சாப்பிட்ருங்கண்ணா. சரிம்மா. இப்படி இதில் உட்காந்து கழுவியதுக்கு அங்கே வெடி அதை பைப்பிட்டு கழுவலான்னு இது குடத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதுலேருந்து கழுவுறிய? இதுலனா கொஞ்சம் வாய்ப்பா இருக்குன்னு பார்த்தேன் மக்கா. வா மக்களே. அத்தை, நீங்க கிளம்புன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க கிளம்புங்க, நான் குழம்பெல்லாம் வச்சுக்கலாம். நீங்க கிளம்புங்க அத்தை. மீனை கழுவிட்டேன் மக்கா, நான் இப்ப முடிஞ்சிடும். இந்த குழம்ப மட்டும் கூட்டி வச்சுட்டு போறேன். பூ மாதிரி பார்த்துப்பா, கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்து இறக்கிறேன் மக்கா. நீங்க கிளம்புங்க அத்தை, நான் சமையலை பார்த்துக்கலாம். எல்லா வேலையும் முடிஞ்சுமா? என்னத்த, நீங்க கிளம்பும் போது கூட நீங்க ஒரு வேலை கூட விட்டு வைக்காம எல்லாமே நீங்களே முடிச்சுட்டு போறீங்க. நான் முடிச்சு வச்சுட்டு போயிருக்கேன் மக்கா. ஏன் வேலையில முடிச்சு வச்சுட்டு போறேன், எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். சரி, நீங்க கூட்டி வச்சுட்டு போறேன், குழம்பு வச்சிருங்க. இப்ப ராணியை கழுவிட்ட போய் ஒரு எட்டு சொல்லிட்டு வந்துட்டேனம்மா. சரி அத்தே. இதுல பாதி மீன் ராணியை கலவு கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதையும் கொடுத்துக்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேனம்மா. சரி அத்தை. அண்ணி, எனக்கு காலேஜில் கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, அதை முடிக்கணும். கொஞ்சம் சாதனங்கள் எல்லாம் வெளியே வாங்கணும். அம்மா கிளம்பணும்னா நம்மளும் போய் வாங்கிட்டு வந்துடுவோமா? சரி பூமாரி. அண்ணா எங்க காணல? வீட்டில் தான் இருக்காவ, வா. சரி அண்ணி. எல்லா வேலையும் முடிஞ்சப்பா. இந்த சோறை மட்டும் வடிச்சு வச்சுக்கிட்டு அண்ணனை விட்டு கிளம்பிட வேண்டியதான். என் வேலையில கூட முடிச்சது பெரிய விஷயம் கிடையாது. இந்த 2 மாடுகளையும் இனி எழுப்புறதுதான் எனக்கு பெரிய விஷயமா இருக்கம்மா. எழும்பவும் மாட்டாளுவ. ஏ சங்கீதா, ஏ மோனிசா. இதோட கூப்பிட்டு எம்மா தொண்டை தண்ணி தான் வத்தான். சாப்பிட்டுட்டே போய் எழுப்பும். குட்டியெல்லாம் கூப்பிட்டு உயிர் தான் போவாம்மா. படபடா சாப்பிட்ருவோம். ராணியக்கா, ஏ ராணியக்கா. ஐயோ, லட்சுமி கிளம்பி வந்துட்டா போல இல்லையா இருக்கு. ஏ லட்சுமி, உள்ளவா. என்ன லட்சுமி, கிளம்பிட்டியா? நேரம் ஆயிட்டோ? சோறை மட்டும்தான் வடிச்சதும் பார்த்துக்க. ஏக்கா, அது இல்லைக்கா, நீ எப்போ கிளம்பலான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு இந்த மீனை ஒன்று பிரிச்சிடலான்னு பார்த்தேன். நேரம் ஆயிட்டுக்கா, சாயங்காலம் வந்து பிரிச்சு தரட்டா? அது ஒன்றும் இல்லை, எனக்கு நேரத்தைக்கு வச்சு கொஞ்சம் போல சாம்பாரம் கிடக்கு, மீன் குழம்பும் கொஞ்சம் கிடக்கு. மத்தியானம் முட்டை பொரிச்சு சாப்பிட சொல்லி அவையே சாப்பிட்டுப்பாவ. நம்ம கிளம்புவோமா அப்போ? சரி ராணியக்கா. ஏன் அக்கா நின்றுட்டே சாப்பிட்றியா? உட்காந்துட்டு சாப்பிட வேண்டியதானே? இல்லைம்மா, இனி படப்படாதில் நின்று தின்னுக்கிட்டு இந்த 2 குட்டிகளை இனி கிளப்பணும் சொல்லணும் பார்த்துக்க. கிளம்ப சொல்லிக்கிட்டு தான் வரணும். இல்லைன்னா நான் சொல்லாமல் வந்துட்டேன்னு வச்சுக்க, அவளும் 2 அன்னைக்கு காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் லீவ் போட்டுருவாளுவ. சரிக்கா, அப்போ நீங்கள் எழுப்பி விட்டுட்டு சொல்லிட்டு வாங்க, நானே கிளம்பி நிற்கேனாக்கா. சரி லட்சுமி. நீ எப்படி அரவிந்த் கூட்டிகிட்டு போகிறானா எப்படி? இல்லைக்கா, நான் பஸ்ஸில் தான் போகணும். சரி, நானும் பஸ்ஸில் தான் போவேன். கிளம்பி எப்போ பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துரு, சேர்ந்து போயிட்டு வரணும். நீ அங்கே போ, நான் இங்கே போகிறேன், சரியா? சரி ராணியக்கா. நம்ம தானே கிளம்பல, இந்த பிள்ளைகளை எழுப்பி கிளம்ப சொல்லிக்கிட்டு நம்மளும் கிளம்பிட வேண்டியதுதான். ஏ சங்கீதா, ஏ மோனிஷா. ஏமா எட்டி காலையில கிளம்பி காலேஜ் போண்டாமா? இப்படி மூடிட்டு இருந்து உறங்குனா நல்ல உறக்கம்தான் வரும். கிளம்புங்க, அம்மையா மாமாயோட போயிட்டு வரேன். எது, மாமாங்க விட்டு புரியலா? சொல்லவே இல்லை. ஏம்மா,
நாங்களாம் வரோம்மா. எதுக்கு? ஆ, வீட்டில் தான் என் உயிரை எடுக்கிறியம்மா, அங்கே வந்து என் உயிரை எடுக்கிறதுக்கா? வேண்டாம், நான் போயிட்டு அங்கே தங்குறதுக்கு போகலை. போயிட்டு இப்போ உடனே வருவேன். நீங்கள் 2 காலேஜ்லேருந்து வர முன்னாடி நானும் வீட்டில் தான் இருப்பேன். 2 பேரும் கிளம்புங்க. எம்மா, நான் மட்டுமாவது வரேம்மா. காலேஜில் கூட எனக்கு ஒரு மேம் லீவு தாம்மா. வரட்டாம்மா, சும்மா தானே காலேஜ் போகிறது. என்னடி காலேஜுக்கு சும்மா போறியா? ஃபீஸ் யாரு கட்டியது? நான் என்ன சும்மாவா கட்டியேன்? இங்கே பாரு, காலையிலே அதை எதையும் சொல்லி எதுவும் தொடங்கிட்டு இருக்காத பார்த்துக்க. கிளம்புற வேலையை பாரு. காலேஜ் போகல, எனக்கு லீவ் போட்டுட்டு வராளாமே. போகிறேன். உடனே சும்மா சொல்லி பார்த்தாலும் உடனே திட்டிடுவாவ. ஓட்டி போய் குளிச்சுட்டு கிளம்புடைய வேலையை வரட்டி. முதல்ல அங்கே போய் பாருங்க. காலையில் 6 மணிக்கே எழும்பி பாத்ரூம்ல போய் குளிக்க போறேன்ட்டு போனா மணி 8 ஆகுது, இன்னும் வெளியே வரல. என்னதான் பண்ணியான்னு தெரியல. குட்டி என்ன குளவெட்டியா குளிச்சியா? எனக்கு பெய்கிட்டு எம்மா எம்மா. காலையில ஒரு வீட்டோடையாவது சத்தம் கேட்குதாட்டி? இந்த வீட்டில் மட்டும்தான் காலையிலேருந்தே தொடங்கிய சத்தம். ராத்திரி படுக்கிறது வரைக்கும் சத்தம். அம்மா, அவளை முதல்ல வெளியே வர சொல்லுங்க, நானும் குளிக்கணும். சும்மா எது கெட்டதாலும் நம்மளா திட்டியது. மக்களே, ஏன் இப்பதானே திட்டினிய, அப்புறம் என்ன மக்களே? இல்லாட்டி ஒரு வாய்க்கு வாச சாப்பிட்றியா? அம்மா வாரி தரட்டா? நான் ப்ரஷ்ஷே பண்ணல. சாப்பிட்றியா மக்கா? ஒரு வாய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன், வாரி தாங்க. சரிம்மா, போய் கிளம்புங்கண்ணா. அம்மையை புரிஞ்சிக்கவே முடியல. திட்டும் போது மாடு எரும மாடு எதுக்கு இருக்கிறேன்னு திட்டியாவ. பாசத்தை பொழிஞ்சிக்க முடியும் போது அவங்கள தவிர வேற யாராலையும் முடியாதம்மா. புலம்பாம போட்டி. எப்பா எப்பா, வீரன்றை மேய்ச்சதுக்கே தனியா ஒரு ஆள் வேணும்ல இருக்கு. நிம்மதியா ஒரு துவாசையை கூட தின்ன முடியல. சுவாறு வந்தானே தெரியல. சரி பாப்போம். இழுவ பாத்தியா, காலையிலேயே உன் அக்கா எவ்வளவு வேலை செய்திருக்கேன்னு தெரியுமா? பாரு, சுத்தி முத்தி பாரு, வீடை எவ்வளவு சுத்தமா நீட்டா பெருக்கி முட்டெல்லாம் அழகா பெருக்கி வச்சிருக்கேன் தெரியுமா? சும்மா இல்ல, காலையிலேயே மழை கறக்கிற மாதிரி இருக்குது. நானும் கொடை எடுக்காமலே வந்துட்டேன். என்ன இழுவ, எவ்வளவு நக்கல் உனக்கு இருக்கணும். அப்போ நான் வேலை செஞ்சா மழை வரேன்னு சொல்றியா? இல்லாட்டு மட்டும் என் வீட்டு வேலையில இவ தானே செய்தாரா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்க வேலை செய்தா மழை வரத்தான் செய்யும். ஏன்னா நீங்க வேலை செய்யதே குறவு இல்லையக்கா, அதனால தான் சொல்லி. சே, வாங்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டேன் பாரு. போனா இழுவ. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. நல்லாதான் சுத்தமா வச்சிருக்கிறிய. பாத்தியா, உன் வாயிலே வந்துட்டு பாத்தியா? காலையிலே எழும்பி எல்லா வேலையும் செய்தோம்னா இனி சமைக்க மட்டும்தான் செய்யணும். மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சு. சமைக்கிறீங்களா? என்ன ஆச்சரியமா இருக்கு. இது என்ன புது கதையாலியா இருக்கு நீங்க சமைக்கன்னு சொன்னது? ஆமா இல்லவ. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் என்ன சொல்றிய, வீடு வீடா வாங்கி தின்னு. அந்த பேச்சு இனி எனக்கு வேண்டாம். நானே இனி சமைச்சு விதவிதமா செஞ்சு சாப்பிட போறேன். வேணா பாரு. கண்டிப்பா இன்னைக்கு புயல் காத்தோட மழை வரப்போகுது. அது உறுதி ஆயிட்டுக்கா. நீங்க பேசிய பேச்ச பார்த்தா சொல்லுவானா? சொல்லுவா. மழை வரட்டான், என்னால 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா நடக்கட்டு. ஹாப்பி. லூசு, அவளை திட்டுறேன், அவளை கேவலப்படுத்துறேன் கூட தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? பாரு லட்சுமி அக்கால பாரு, காலையிலேயே எங்க போயிட்டு வரவ. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. என்ன வசந்தி கூப்பிட்டா? காலையிலேயே அந்த வந்த மாதிரி இருந்துச்சு. எங்கக்கா போயிட்டு வர்றிய? நானே களை விட்டு தான் போனேன். ஏமா? இல்லக்கா, காலையிலேயே போயிருக்கிறீங்களே, ஏன்? இன்னைக்கு இவியலுக்கா தங்கச்சி அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துக்கு தேதியை சொல்லலான்னுட்டு பையன் வீட்டுக்கு போகிறோம்மா. அதான் அவங்களாம் வராங்களாம், சேர்ந்து போயிட்டு வரோம். ஏன்க்கா எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை? இல்லை, இது தேதி குறிக்கிறது தான் போகிறோம். போயிட்டு வந்துட்டு இனி கல்யாணத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போகலாம். சரியா? சரிக்கா. எப்படிக்கா, காலையிலே சமையலெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இனிதான் குழம்பு ஏதாவது வைக்கணுமா? லட்சுமி அக்கா, இதுக்கு மேலே நிற்காதுங்க, உங்க முதலுக்கே மோசம் பண்ணிடுவா. கிளம்புங்கக்கா. இழுவ, எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இந்த இழுவைக்கு. இல்லை வசந்தி, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. காலையிலே இல்லை நான் வெட்டி கதை மாதிரி பேசிட்டு இருக்கலாமா. என் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் போவேன். சரியா? வரேன்மா. சரிக்கா. இழுவ, என்ன நக்கலா? நான் இப்போ என்ன குழம்பா கேட்க கூப்பிட்டேன், நீ உடனே அங்கே போறா? எதுக்குக்கா? காலையிலே இருந்து சண்டை போடணும், நீங்கள் குழம்பு கேட்கணும்,
அவிய நான் ஏன் தரணும்னு கேட்கணும். நீங்கள் அவியலுக்கு நாலா பக்கமும் வருமானம் வருதுன்னு சொல்லணும். அவிய அதுக்கு மாறி பேசணும். உங்களுக்கும் கோவம் வர நீங்களும் மாறி பேசணும். தேவையா இதெல்லாம் நமக்கு? அதான் சொன்னேன். அப்பவே ஜோசியக்காரன் சொன்னோம்னா என்கிட்ட, உனக்கு எதிரிகளால் கூட ஆபத்து வராது, ஆனால் கூட இருக்கவளால் நல்ல ஆபத்து வரணும். அப்போ புரியலை, இப்போ நல்லாவே புரியுதுன்னா இழுவ. ஏன்க்கா? சரி வா, போய் சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வரும் வா. அவள் இருந்தால் கொஞ்சம் நேரமாவது போவோம். உனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு இல்லையா? நீங்கள் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருங்க, அப்போ நான் என் வேலை படப்படா செய்திருவேன். பின்ன வாங்க, சின்ன பொண்ணை தேடி போவோம். மாமியார் இருக்கோ என்னமோ. வா, அது இருந்தால் நம்ம என்ன பண்ணதுக்கு? நம்ம போய் சின்ன பொண்ணை தானே பார்க்க போகிறோம், போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி பின்ன வாங்க. என்னக்கா யாரையுமே காணல? சின்ன பொண்ணு வீட்டில் இருக்கியாளா இல்லைன்னு தெரியலையே. ஒரு வாட்டி கூப்பிட்டு பாரு, சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டான், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கூப்பிடியது பிரச்சனை இல்லைக்கா, அவன் மாமியார் வந்து எதுவும் சொல்லிடுமோன்னு தான் பயமா இருக்கு. என்ன பண்ண? சமாளிக்கலாம்ல, கூப்பிட்டாதானே வருவா. ஏக்கா ஒரு ஃபோன் அடிங்களாம், அப்போ அவள் வருவா இல்லையா? பேசாம அமைதியாகவே கூட்டிகிட்டு போயிடலாம். உனக்கு தான் இப்போ செல்வா புதுசாக ஃபோன் வாங்கி தந்திருக்கா இல்லையா? அதில் அடி, என்கிட்ட அடிக்க சொல்லியா? மறந்தே போச்சு இந்த அடிக்கு. எடுத்தாளா? இப்போதானேம்மா ஃபோன் எடுத்து காதில் வச்சேன், உடனே எடுத்தாளான்னு கேட்குறிய? இருங்க எடுப்பா. வர வர உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு அதிகமாயிட்டுனா இழுவ. ஏக்கா எடுக்கே மாட்டேங்க, பார்த்துக்கிடுங்க. சரி கூப்பிடவாது செய்வோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, நான் கூப்பிட்டாச்சுல, இனி நீ கூப்பிடுன 2 வாட்டி. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னடா இழுவ இது? சின்ன பொண்ணை கூப்பிட்டா பெரிய பொண்ணு வந்து நிக்குது, எப்படி சமாளிக்க? என்ன வசந்தி திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கு? என்ன? உங்களை தான் கேட்கவ, நீங்களே பதில சொல்லுங்கக்கா, பார்த்தாலே பயமா இருக்கு, நான் தள்ளி நிற்கேன். அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா உங்களை முன்னாடிலாம் அடிக்கடி பார்க்க வராது, இப்போ நேரமே கிடச்சி இல்லையா, அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேக்கா. எப்படி இருக்கிறிய? ஏதோ இருக்கேம்மா, இருக்கேன்னு தான் பேர். நல்லா இருக்கேன்னு கேட்டா அதெல்லாம் நல்லா இல்லை. உங்களை பார்த்தாலே தெரியுதுக்கா நீங்கள் நல்லா இல்லைன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உடம்பெல்லாம் நல்லா இழைச்சி போயிட்டே. ஏன் ஒழுங்கா சாப்பாடு இல்லையாக்கா? சாப்பாடு இங்கே செய்கிற சாப்பாடை வாயில் வைக்கவா முடியும் வசந்தி? அந்த லட்சணத்தில் செய்வா. ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று பண்ணுவா பாரு, எண்ணெயை குவாரி ஊற்றி ஏதோ ஒன்று பண்ணி வைப்பா. என்னத்த சொல்ல, நம்ம நேரஞ்சிட்டு தின்னுட்டு போகிறது. இல்லைன்னா சண்டை டெய்லி தான் இந்த வீட்டில் போட்டுகிட்டே இருக்கணும். பாத்தியா இழுவ, இந்த சின்ன பொண்ணு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வீட்டில் செஞ்சிருக்கியா? கள்ளி, ஒரு நாளாவது நம்மள்ட்ட கொண்டு தந்தாளா பாரு. உங்களை நான் கொன்னே போடுவேன். அவிய வேதனையே சொல்லிக்கிட்டு இருக்கியாவ, அதுலேயும் கேட்காம உங்களுக்கு சாப்பாடு ஒழுங்க மரியாதை அங்கே திரும்பி கேளுங்க. ஓ அப்படியாக்கா? வேற வீட்டிலலாம் சமைப்பாளா எப்படி? சமைப்பா ஓரளவுக்கு சமைப்பா. அண்ணா வாயில தான் வைக்க முடியாது, அந்த லட்சணத்தில் சமைச்சு தருவா. ஓ அப்படியாக்கா? எங்க அவளை காணல? அங்கதான் கிடப்பா, நான் வாரா இல்லையா? ஏக்கா எப்போ வந்திய? என்ன உமா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறிய? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லை சின்ன பொண்ணு, நாங்கள் உங்கள் அத்தையை தான் பார்க்க வந்தோம், ஒன்றை பார்க்க வரல. முக்கியமான ஒன்றும் இல்லை. நல்லா உடம்ப பார்த்துடுங்கக்கா, நல்லது கண்டது கிடையாது வாங்கி சாப்பிடுங்க, சரியா? சரி வசந்தி. என்ன உமா, செல்வா வேலைக்கு போனானா எப்படி? நான் வாங்கிட்ட தான் பேசியவ, பேசணுமா? ஆமாக்கா, வேலைக்கு தான் போயிருக்கவ, பார்த்துக்கிடுங்க. சின்ன பொண்ணு வாயா, கொஞ்ச நேரம் வெளியெல்லாம் போயிட்டு வருவோம். காலையிலேயே பனியா இருக்கு, பார்க்க கிளைமேட் அழகா இருக்கு, வா சின்ன பொண்ணு. ஏக்கா இப்போ வா, நான் வந்தேன்னா என் மாமியார் மூஞ்சே மாறிடான். இன்னைக்கு தான் காலையில் மூஞ்ச தூக்காமல் அப்படியே நார்மலாக போயிட்டு இருக்கு. ரொம்ப ஓவரா பண்ணாதண்ணா, ஒன்னா கூட்டிட்டு போலான்னு நாங்கள் வந்தோம், எப்படியா சமாளிச்சுட்டு வா, அவ்வளவுதான். எங்கே போகிறதுக்கு? அதையாவது சொல்லுங்களாம்.
அதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிதான் யோசிக்கணும். நீ வரையனா வா சின்ன பொண்ணு, சும்மா இருந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது பத்துக்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறாளாமா? ஆமாக்கா. சரிக்கா, இனி வீட்டெல்லாம் கொஞ்சம் வேலை கிடக்குது பார்த்துக்கிடுங்க. நாங்கள் கிளம்பியோம். போயிட்டு வரோம். சரிம்மா, அடிக்கடி வந்து போய்ட்டு வசந்தி. யாராவது பேச்சு துணைக்கு வேணும் இல்லையா, அதுக்கு தான் சொல்லி. சரிக்கா, எப்பனாலும் என்ன கூப்பிடுங்க, நான் வரலாம். சரி வசந்தி. ஒழுங்கா வந்து சேரு, சரியா? எக்கா எக்கா என்னையும் கூட்டிட்டு போயிருங்கக்கா. எப்படியோ சமாளிச்சுட்டு நீ வர்றா, அவ்வளவுதான். இதை தாண்டி நான் எப்படிப்பா போக முடியும் கடவுளே? என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைண்ணா, இங்கே வந்து நிற்க. போ போய் உன் வேலை என்னமோ அதை பாரு. ஆ சரி சரி அத்தே. என்ன இல்லைன்னா அவ்வளோ வந்து அவ்வளோதான் பின்னாடியே இவ்வளவு ஓடுவா. இன்னைக்கு பாவம் போல நிற்கியா? ஒருவேளை திருந்திட்டாளோ? இப்பவே போனா சரிப்பட்டு வராது, கொஞ்ச நேரம் கழியட்டு. என்ன? ஒன்றும் இல்லை, சும்மாதான். கொஞ்சம் மாறிட்ட மாதிரி தான் இருக்கு. எத்தனை நாளைக்கும் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்னது, கௌதம வேற இன்னும் காணல. பொண்ணு வீட்டுல இருந்து வேற இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஒருவேளை கிளம்பியிருப்பான ஆஃபீஸுக்கு. என்னவா இருக்குன்னு தெரியலையே. அவங்க வரும்போது அவன் இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆகட்டு, ஃபோன் பண்ணி பார்க்கணும். ஏங்க ஏங்க, இவா ஒருத்தி. என்ன ஏன் சவுண்ட் எல்லாம் அதிகமா இருக்கு? ஏங்க என்ன கூப்பிட்டேன், அதுக்கு என்ன ஏன் அப்படின்னு கேக்குறிய? யானு தானம்மா கேட்டேன், வேற என்னத்தை தப்பா கேட்டுட்டேன்? இதெல்லாம் ஒரு குற்றமா? என்ன சாந்தி, வர வர வா திறக்கவே முடியல. ஆமா, நான் வா திறந்தா மட்டும் 1008 குறை சொல்றீங்க இல்லையா? நீங்க மட்டும் எப்படி ஏதாவது சொல்லலாம்? சரிதான், நீ சண்டை போடணுங்கிற மூடுலயே வந்திருக்கா. நான் இனி என்ன பேசினாலும் அது தப்பா தான் வரும். பேசாம நான் அமைதியாவே இருந்துறேன். இல்லைங்க, என்ன சாப்பாடு செய்யறதுக்கு? உங்களுக்கு இட்லி வேணும் தோசை வேணுமான்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். அதுக்கா இவ்வளோ பேச்சு பேசுறிய? வர வர உன்னை புரிஞ்சுக்கவே முடியலம்மா. எந்த நேரம் சிரிக்கியா எந்த நேரம் முறைக்கியான்னு எனக்கே தெரியல. நான் என்னத்த சொல்லணும் எனக்கு புரியல. ஆமா ஆமா, ஒன்றும் உங்களுக்கு புரியாது. ஆமா சொல்லுங்க, தோசையா இட்லியா? உனக்கு எந்த வேலை எளுப்பமா இருக்குமோ அதையே செய். நீ இட்லி வச்சா இட்லி சாப்பிடுவேன், தோசை சுட்டா தோசை சாப்பிடுவேன். அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்து தந்தா எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். சொல்லுங்க, தோசையா இட்லியா? சரி, நீ வேற கேட்டுக்கிட்டே இருக்கியா? தோசையே சுடு. நல்ல முறுவலான தோசை, அழகா எண்ணெய் எல்லாம் ஊற்றி முறுன்னு சுடுனா. எது முறுவலான தோசையா? ஏங்க, முறுவலான தோசை எத்தனை சுடணும்? உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி நான் சுட்டு தந்துட்டே இருப்பேன், நீங்கள் அழகாக சாப்பிட்டுட்டே இருப்பிய. அதில் உங்களுக்கு உள்ளி போடணும், வேற என்ன இல்லாமல் போட சொல்லுவியே, எல்லாம் போடணும். எல்லாம் நின்று நான் ஒத்தை சுட முடியுமாங்க? சொல்லுங்களா, வேற என்னதான் சொல்லுங்க. சரி, பின்ன தோசை வேண்டாம், இட்லியே ஊத்திரு. ஒரு அடியான வேலைய முடியும் இல்லையா? இட்லி போதும். எது இட்லியா? தோசை சுட்டாலாவது தோசைக்கலை மட்டும்தான் கழுவணும். இட்லியை வச்சா எத்தனை தட்டை கழுவுது? யாருக்கிட்ட கழுவ முடியும்? நான் என்ன சும்மா சும்மா வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா? உங்களுக்கு அடுப்புங்கரையெல்லாம் நின்றுட்டே இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமாங்க? ஏங்க இப்படி பேசுறீங்க? சொல்லுங்க. தோசையே சுடுன்னு சொன்னா நான் நின்றுக்கிட்டே சுடணுமான்னு கேட்கியா? பின்ன இட்லியாவது அவிச்சுதான்னு சொன்னா நிறைய பாத்திரங்கள்னு கேட்கியா? இதுல வேற நான் என்னத்த சொல்ல? அதான் கேட்குறேன் இல்லையா? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். ஏய் அம்மா, வாங்கிட்ட இப்போ எனக்கு ஒன்றும் சொல்லி புரிய வைக்க முடியல. நீ போ, எனக்கு ஒன்றுமே வேண்டாம். ஏங்க இப்படி சொல்றீங்க? பொண்டாட்டி பாசமா வந்து கேட்கிய தோசை வேணுமா இட்லி வேணுமானே, அது கூட உங்களால சொல்ல முடியாதா? உங்களை தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. எந்த நேரம் எப்படி இருப்பியா நீ? நான் என் அம்மா வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கேன். வேற எல்லாருக்கு வீட்டில் எப்படின்னு தெரியலையே. உங்க வீட்லயே இப்படிதானா, இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா? தெரிஞ்ச அதை கமெண்ட்ல ஒன்று சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அங்க யார்கிட்ட பேசுறிய? யார்கிட்டையும் பேசல, நீ சொல்லு. ஆமா, இப்போ என்ன தரதுக்கு ஐடியா இருக்கா இல்லையா? சும்மா சும்மா ஒன்றும் கேட்டுட்டு இருக்க முடியாது, சொல்லுங்க. சரி, ஆப்ஷனாவது தாயா? 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன, அதே இட்லியும் தோசையுமா? அந்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அது மட்டும்தான். ஏம்மா, நீ எனக்கு ஒன்றும் தரண்டா, நீ போ. சரி, கொஞ்சம் மேலே தோசை மட்டும் சுட்டு கொண்டு வரேன். அதில் ஃபர்ஸ்ட் தோசை மட்டும் தான் முருவலாக இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் கல் தோசையாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே அம்மா, நீ எதையாவது கொண்டு வா. நீ சுடிய தோசை எல்லாம் கல் போல தான் இருக்கான், அதுக்கு இவ வச்சுட்டு பேரே கல் தோசை. தோசைக்குள்ள அர்த்தத்தையே மாத்திட்டம்மா. ஹலோ, சொல்லு ராணி. தங்கச்சி இதுக்கு இப்போ ஃபோன் பண்ணியிருக்கு. என்ன, நானே நம்ம ஊருக்கு வர பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கேன்.
நான் பஸ் ஸ்டாப் வந்துட்டேண்ணா, வந்து கூட்டிட்டு போவீங்களா? அப்படியாம்மா, இறங்கிட்டியா? இறங்க தான் போறேன், நான் ஒரு ஸ்டாப்பு தான். வரையலா? ஆ சரிம்மா, நான் என்ன வர்றேன். சரிண்ணே, வைக்கேன். ஆ சரிம்மா. யாரு யார் ஃபோன் பண்ணது? ராணி தான் வராளாம். அதான் பஸ் ஸ்டாப்ல வந்து கூட்டிட்டு வருவீங்களான்னு கேட்டா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அவளுக்கும் சேர்த்து தோசையை சுடு. என்ன திடீர்னு உங்க தங்கச்சியெல்லாம் வருது? சாதா வா வான்னு நீங்கள் தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டாலும் இல்லை, பிள்ளைய காலேஜ் போயிருக்கு, ஸ்கூலுக்கு போயிருக்கு, அப்படியாக்க இப்படியாக்க குழுவுக்கு போனோம், கூட்டத்துக்கு போனோன்னு சொல்லலாம். இப்போ என்ன கூப்பிடாமலே வராவ? இப்போ அவள் வாரத்தில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லை, தெரியாம தான் கேட்கேன். சாதா கூப்பிட்டாலே வராதவே இன்னைக்கு வராவளே, என்னவோ யாதோன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லைப்பா, நான் இல்லாமல் என்னத்து நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். இந்த வீட்டில் வர வர வா திறக்கவே பயமாக இருக்கு. அப்படியே வாயை திறக்காம போய் தோசையை சுடு. நான் போய் தங்கச்சியை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆ, என்னவா இருக்கும் திடீர்னு ராணி வாரா? தெரியலையே. சாதா வா வான்னு கூப்பிட்டாலும் இல்லைன்னா நான் வரலன்னா இன்னொரு நாள் பார்ப்போன்னான்னு சொல்லுவா. இப்போ திடீர்னு வரேன்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை இவகிட்ட காசு கீசு ஏதாவது கேட்கவா இருக்குமோ? இருக்காது. அப்படின்னாலும் அவங்க பெரிய ரோசம் உள்ளவிய இல்லையா, வியல்கிட்ட எப்படி கேட்பாவ? தெரியலையே. என்ன சாந்தி, அடுப்பங்கரையில் வந்து நின்றுட்டு பலதையும் யோசிச்ச மாதிரி இருக்கியா என்ன? இல்லைம்மா, உங்கள் மருமனுக்கு தங்கச்சி இருக்கு இல்லையா, அதான் என் மைனியார் வராவலாம். எதுக்குன்னு தெரியல, பார்த்துக்கிடுங்க. வராளா? அவ எதுக்கு இப்போ வரா? ஆ, என்னவா இருக்கும்? சாதா இங்கே வரமாட்டாளே, இப்போ என்ன? அவ சாதா வரமாட்டாமா, இப்போ என்ன காரணம்னு தெரியல. நான் அண்ணனாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்து, அண்ணா வாரேனி, உடனே இவ்விய நான் வண்டியை தூக்கிட்டு போயிருக்காவ. என்னன்னு தெரியல. ஏன், ஒருவேளை அங்கே காசு கீசு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், உங்ககிட்ட கேட்டுட்டு போல எடுக்கலான்னு வராவளோ என்னமோ. அண்ணனார தனியா இல்லையா கூப்பிட்ருக்கியா? அதான் எனக்கு அதுதான் ஒரு டவுட்டாக இருக்குது, என்னன்னு தெரியல. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒருக்கா பூங்கொடிக்கு ஃபோன் பண்ணி ஒன்று கேளு. உன் அத்தைக்கார இங்கே வாரா என்ன யாதுன்னு. யாருக்கு? உங்கள் பேத்திக்கா? அவளுக்கிட்ட அவளை பற்றி ஏதாவது கேட்டால் அப்படியே நம்மளை போட்டு கொடுத்துட்டு அவள் நிற்பா. அப்படிப்பட்ட பேத்தியாரு, எங்கே என்னத்தை பேசணுன்னே தெரியாதது. சரி டி, ஒரு ஃபோனை போட்டு கேளாம், கேட்டால் சந்தேகம் தீரன் இல்லையா? சரி இந்தா கேட்கேன். என்ன எடுத்தாளா எப்படி? ஹலோ பூங்குடி. சங்கீதா, அது அதில் வை, நானே வந்து பார்த்துக்கலான்னு சொல்கிறேன் இல்லையா, நீ ஒன்றும் கழுவ வேண்டாம், அதில் வச்சுட்டு போ. ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, கிளம்பக்கூடிய வேலையை பாரு. இந்த குட்டி திருந்தவே செய்யாது. எட்டி பூங்குடி, கேட்குதாடி? ஹலோ, ஹேமா சொல்லுங்கம்மா. என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேண்ணா? சும்மா இருக்கேன். ஏன் அதை கேட்கவா ஃபோன் பண்ணிய? எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, இங்கே வைங்க, நான் அப்புறமா கூப்பிடுவேன். வைக்காத ஒரு நிமிஷம், ஒரு கதையை கேட்கலான்னு அடித்தேன். எடி நீ அங்கே எல்லாம் ஏதாவது சாப்பாடை பார்சல் பண்ணிட்டு இருக்கியா? பாத்திரத்தை போட நான் கழுவின்னு சொல்லியா? ஏம்மா இப்போ நீங்கள் என்ன கேட்கணும் அதை மட்டும் கேளுங்க, என்ன வேலை கிடக்கம்மா சொல்லுங்க. என்னத்தையும் செய்யம்மா, புத்தி இல்லாததுவ. ஆமாம், உன் அத்தை அவள் வந்து இங்கே வராளாம், என்னவா திடீர்னு? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா இல்லை சொல்லாமல் இல்லாமல் வராளா எப்படி? ஆமாம், அத்தை வர சொன்னாங்க. ஏம்மா? இல்லை, நான் பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா. அதான் உங்கள் அப்பா உடனே ஓடனாவளே. உனக்கு தெரியுமா என்ன திடீர்னு என்ன வராவ? ஏதாவது விஷயமா என்னன்னு கேட்கலான்னு தான் அடித்தேன். உனக்கு அடித்தா நீ அங்கே பாத்திரத்தை போடு, பெருக்காத பெருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லு என்னவா? இல்லைம்மா, சும்மா அவங்கள பார்க்க வரவளா இருக்கான். சாதா வா வாணி கூப்பிட்டாலே வரமாட்டா, இன்னைக்கு வர்றாளே, அதனால தான் கேட்கேன். திடீர்னு வந்திருக்கு, என்ன கதைன்னு சொல்லு. அது அத்தை வருவா இல்லையா, அத்தைக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு வெட்டி கதையெல்லாம் பேச நேரம் இல்லை, நான் டைம் அவனுக்கு கிடைக்கும் போது நானே கூப்பிட்றேன். நீங்கள் இப்போ வைங்கம்மா. சே பிள்ளையா இது, நம்ம என்ன சொல்லியானே அதை கேட்காம டாடி அவள் என்னென்ன சொன்னாலும் அதெல்லாம் சொல்லிட்டு வச்சுட்டா. இப்போ என்னவா, எதுக்கு வர்றாளாம்? அதை யார் சொன்னா? நான் சொல்கிற முன்னாடி கேட்டுட்டு இருக்கேன், அவளை பாட்டு வச்சுட்டு போயாச்சு, அவளை வேலை கிடக்கான். சே இப்போ எதுக்கு வார அடிக்கணும்னு தெரியலையே. சரி வரட்டு, வந்து 10 நிமிஷத்தில் நமக்கே தெரிய போகுது. நம்ம ஏன் தலைப்பாடை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம்? வரட்டு வரட்டு. என்னக்கா, சின்ன பொண்ணை போய் கூப்பிட்டுட்டு வந்தே நமக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அவளை காணலை பாருங்க. வராளோ வராம போகிறாளோ, நம்ம அவிய மாமியார்கிட்ட இன்னைக்கு நல்ல நேரம், அறுப்பு கிறுப்பு வாங்காமல் வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் இவளை பாருங்க இன்னும் காணலை. பாத்தியலாக்கா, போன மட்டுக்குமாவது வந்தாளா பாருங்க. நம்ம வாக்கில் நம்ம பேசிட்டு இருக்கோம், அவ போக்கில் பேரஞ்ச மாதிரி இருக்கியா.
என்னவா இருக்கும்? எக்கா எக்கா ஆ சொல்லு இழுவ. என்ன நான் இங்க என் போக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க உங்க போக்கில் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறிய. என்னத்த? அது இல்லைன இழுவ, நீ நான் சின்ன பொண்ணு ராணி அக்கா லட்சுமி அக்கா எங்க போனாலும் சேர்ந்தெடுத்து தானே போறோம். ஆமா, ஆனா இப்ப பாரு, கல்யாணத்துக்கு தேதி வச்ச போயிருக்காவலாம். நம்மள ஒரு வார்த்தை சொன்னாவளா பாரு, அவிய என்ற ஜோடி போட்டு போயிருக்காவ. நம்மளை கூப்பிடாத தப்பு தானே இழுவ. எக்கா என்னக்கா பேசுறிய? அவிய வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கோனா நம்ம 5 பேரும் சேர்ந்து தெரியலாம். இது லட்சுமி அக்காளுக்க மைனியா இருக்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா, அதுக்கு நம்மளை எதுக்கு சேர்க்க போறாவ? அதனால போயிருப்பாவ. இருந்தாலும் எனக்கு வருத்தம் தான் உமா, ஒரு நாள் இதை என் மனசு ஏத்துக்காது பார்த்துக்க. சரி விடுங்க, நம்ம எப்பவும் நம்ம முன்னுறம் தானே ஒத்திரிக்கும், இருந்துக்கிட்டு போவோம். எப்பா 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 எப்படி இல்லாம தப்பிச்சு எடுத்து வந்திருக்கேன். எப்பா என்ன சின்ன பொண்ணு, உன் வீட்டில் கூப்பிட வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ வர நீ? ஆமா, நல்லா சொல்லுவாவுமா. என் மாமியார் கண்ணில் படாம நான் எப்படிலாம் தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா? என்னண்ணா உன் மாமியார் இன்னைக்கு ஒன்றும் சொல்லாமல் அமைதியாகவே நின்று எதனாலையோ? அது என்னன்னு தெரியலக்கா, எனக்கே அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு. ஏன் மாமியாரா இவ்வளோ அமைதியாக எனக்கு நின்றுச்சின்னு. இதே இது யாராவது வந்திருந்தா அவங்கக்கிட்டேயே டங்குடங்குல ஆடும். இன்னைக்கு அவ்வளோ ஒரு அமைதி பார்த்துடுங்க என் மாமியார். உன் வீட்டில் வந்து ஒன்றை கூப்பிட வரைக்கே நாங்கள் யோசிச்சுக்கிட்டு தான் வந்தோம், உன் மாமியார் ஏதாவது சொல்லுமோ எடுக்குமோன்னு. பின்ன சரி, நீ அங்கே தனியாக தானே இருப்பா, ஒன்றை கூப்பிடலான்னு தான் வந்தது. ஆமாம், எதுக்கு என்ன தேடி வந்தியக்கா? என்ன விஷயம்? கேள்விப்பட்டியா நீ? ராணி அக்காலாம் லட்சுமி அக்காலாம் இன்னைக்கு அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு டேட்டு குறிச்ச போயிருக்காவ. பையனுக்கா? யாருக்கு? அதுதாம்ண்ணா, லட்சுமி அக்காளுக்கு மைனியாருக்கு மூளுக்கும் ராணி அக்காளுக்கு அவங்க பூங்கொடிக்க அண்ணனுக்கு ஒருத்தனுக்கு பேசி வச்சிருந்து இல்லையா, அதை இன்னைக்கு டேட்டு குறிச்சவங்க போயிருக்காவ. ஓ அப்படியா? தெரியாதுக்கா, சொல்லல. நம்மக்கிட்டலாம் எப்படி சொல்லுவா சின்ன பொண்ணு, எனக்கே தெரியாதுதான். அப்புறம் எப்படியோ லைட்டாக ஒரு காது வாக்கில் வந்துச்சு பார்த்துக்க. பாரு, ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிடல. ஆமாம், போகிற வாரம் எல்லாம் இவளை வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு தெரிய பெரிய மன்னர் பரம்பரை. சும்மா இரு சின்ன பொண்ணு, என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு, என் பரம்பரையை பற்றி ஒன்றும் பேசாத பார்த்துக்க. உங்கள் பரம்பரையை பற்றி எங்களுக்கு தெரியாதா? சின்ன பொண்ணு பேச்சா இருக்கணும், அப்புறம் நான் வேற ஏதாவது நானும் சொல்ல வேண்டியது இருக்கும் பார்த்துக்க. சொல்லேன், சொல்லிதான் பாரு, நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, சொல்லேன். சின்ன பொண்ணு விளையாடாத, எனக்கு கோவம் வரும். என்னை பற்றி சொல்லு, வேற என் பரம்பரை பற்றி சொல்லாத. நான் எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா? என்னக்கா, என்ன 4 முடி, என்னாச்சு, எழும்பிட்டிய? என் பரம்பரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எங்க அப்பா நின்னா தேரு, நடந்தா திருவிழா, வாடனா பிட் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடுவாரா? முறைச்சா இடி மின்னல் மழை, அப்போ சிரிச்சா பல்லு விழுந்துடும். சும்மா இரு சின்ன பொண்ணு, நானே ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஆக மொத்தம் எங்க அப்பா போலீஸால தேடப்படுற ஒரு முக்கிய குற்றவாளி, அதுதானேக்கா? போன அப்புறம் வாயில ஏதாவது வாங்கி கட்டிடாத பத்துக்க. என்னாச்சு என்னாச்சு புஷ்பா? இவாயா இவளுக்கிட்ட யாரை பிட் பாக்கெட் அடிச்ச மாதிரி ஓடியா? நே என்னாச்சு? ஐயோ வசந்தி, உனக்கு விஷயமே தெரியாதா? அங்க கீதாவும் பாத்திமாவும் என்னன்னு தெரியல சண்டை போட்டுட்டு இருக்காளுவ, நீ பெருசா நான் பெருசான்னு. அதான் நான் பார்க்க போறேன். போற வேகம் கொள்ளலாம், அதுக்கே என் காலில் மிதிச்சிட்டு போறா, தள்ளி போனா. பிரச்சனை ரொம்ப பெருசு போல இருக்கு, சீக்கிரம் போறேன், வாடியாங்க நீங்களாம். என்ன சின்ன பொண்ணு, பெரிய சண்டையம் போல இருக்குல்ல இருக்கு, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருமா? ஆமா வாங்க, நேராச்சு, இன்னும் ஒன்றும் பொழுது போனா ஒன்றும் நடக்கலையேன்னு நினைச்சேன். வாங்க போய் பார்ப்போம். சண்டையை தீக்க போறவளுக்கு ஓட்டத்தை பத்தியா சின்ன பொண்ணு? ஆமா, இனிப்போ உன் அக்காள் அந்த மாதிரி தானே ஓடுவா. வாடா இழுவ, ஓடுவோம். சின்ன பொண்ணு ஓடியா ஓடியா. அவ்வளோ 2 சண்டை போட்டாலும் இவ்வளோ 2 ஏன் இப்படி ஓடி அழுவ? சரி நம்மளாம் போவோம் பின்ன. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்ப